நல்ல நண்பர்களே, இன்னைக்கு தலைப்பு வந்து மூலதனமும், அதுல மார்க்ஸ் கையாண்டிருக்கக்கூடிய இயக்கவியல் பொருள்முதல்வாதம். மார்க்ஸே சொல்றாரு முன்னுரையில. நான் வந்து இந்த இயக்கவியல் பொருள்முதல்வாதத்த தான் நான் இதுல அதோட அடிப்படையில தான் நான் இந்த புக்கே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா நம்ம யார்கிட்டயாவது ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன ஆகும்னாக்க, "அ நீ இந்த உலகத்த எப்படி பார்க்குற?" அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க, "நான் இன்னைக்கு மாரி என்னைக்கும் இருக்கு" அப்படின்ற பொதுவான பதில் வரும். ஆனா அது உண்மையா? அப்படின்னாக்கா அது இல்ல. அதே மாரி தான் இந்த பொருளாதார நிபுணர்கள் ஆதி காலத்துல இருந்து இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க வந்து பொருளாதாரத்த, சமுதாயத்த பார்த்த விதம், அவங்கவங்க காலம், அவங்கவங்க வாழ்ந்த காலத்த அப்படியே ந நடக்கக்கூடிய நெ உற்பத்தி முறைகள கொண்டு அவங்க வந்து அது தத்துவமாக பேசியிருக்கலாம். இல்லன்னாக்க ஒரு பொருளாதார கொள்கையா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மார்க்ஸ் என்ன பண்ணாரு வித்தியாசமா, இந்த பொருள்முதல்வாத வரலாற்று பொருள்முதல்வாதம், இயக்கவியல் பொருள்முதல்வாதத்த அடிப்படையில தான் மொத்தமா அந்த சமுதாயத்த ஆய்வு செஞ்சார். இப்போ நம்ம வந்து சின்ன வயசுல பள்ளிக்கூடத்தில படிச்சிருக்கோம். காலையில கூட படிச்சிருப்போம். என்னன்னாக்கா மனிதன் முன்னாடி ஆதி காலத்தில நாடோடியா வாழ்ந்தான். அ அதுக்கப்புறம் அந்த அடிமை சமுதாயம் வந்தது. அது பின்னாடி நிலப்பிரபுத்துவ காலம் வந்தது. அது பிரகாரம் அதுக்கு பின்னாடி முதலாளித்துவ காலத்தில இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்போ இந்த சமுதாய மாறுதல் ஏற்படுவதை மற்ற நிபுணர்கள் ஆய்வு செய்யவில்லை. அதாவது இந்த சமுதாய மாற்றம், இந்த மாற்றத்த பத்தி மிச்ச வரலாற்று ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து அவங்க அ ஆய்வு செய்யல. ஆனா மார்க்ஸு இத பார்க்கிறாரு. இந்த மாரி மாற்றம் ஏன் சமுதாயத்தில நடைபெறணும்? ஆதி சமூகம் அது வந்து கூட்டா இருந்தது மக்கள். பின்னாடி அடிமை சமுதாயம், பின்னாடி நிலப்பிரபுத்துவம், பின்னாடி வந்து மு இது மாறுறதுக்கு உண்டான காரணங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் அதுலேருந்து கண்டுபிடிச்சது, உற்பத்தி முறையே இந்த மாறுதலுக்கு காரணம்னு சொல்லி சொல்றாரு. அது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னாக்க, உற்பத்தி செய்யாம மனுஷன் வந்து மிருகங்கள் மாரி வாழ முடியாது. எதா இருந்தாலும் அவன் வந்து உற்பத்தி பண்ணி தான் வாழணும். ஆடு, மாடு மாரி போய் நம்ம இலையும், தழையும் நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா, அப்ப அந்த பொருள பண்ணணும்னா ஒரு கருவி வேணும். அப்போ அந்த கருவிய வச்சு தான் நம்ம இயற்கையோட நம்ம போராடி, நம்ம வந்து நமக்கு வேண்டிய பொருள இயற்கையிலேருந்து எடுத்து, அ அது கிழங்கா இருக்கலாம், கீரையா இருக்கலாம், இல்ல மாங்காவா இருக்கலாம், வாழைப்பழமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அத வெட்டுறதுக்கோ, இதுவும் பண்றதுக்கோ ஏதாவது ஒண்ணு தேவ. அப்போ ஒரு பக்கம் உழைப்பும், ஒரு பக்கம் கருவியும் தேவ. அப்போ இந்த கருவியும், இந்த உழைப்பும் இல்லாம நம்மளால வாழ முடியாது. எதுக்கு இந்த கருவி இந்த உழைப்பு தேவைன்னாக்கா, நம்ம வந்து உயிர் வாழறதுக்கு நமக்கு இந்த உற்பத்தி பண்ணா தான் நம்ம வாழணும். அப்போ ஒரு பக்கம் கருவி வேணும், ஒரு பக்கம் நம்மளுடைய உழைப்பு வேணும். இந்த உழைப்புனால தான் குரங்கிலிருந்தே மனிதன் வந்தான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் இப்ப அந்த டீட்டெயிலுக்குள்ளலாம் போல. அப்போ மனித உழைப்பு இல்லாமல் இந்த இயற்கை செல்வத்தை எடுத்து, அத பக்குவப்படுத்தி, தனக்கு வேண்டிய உற்பத்திய மனுஷன் செஞ்சுக்க முடியாது. அதனால தான் வில்லியம் பெட்டின்ற ஒரு நிபுணர் பூமி தாய் என்றால் உழைப்பு தந்தை அப்படின்னு சொன்னார். இது ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்காருன்னு சொல்லி நான் பார்க்கிறேன் நானு. எங்க படிச்சேன் சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இது மார்க்ஸ் குறிப்பிடுறது வில்லியம் பெட்டிய. பொருளாதார ஆய்வுல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்ம டாக்டர் கிட்ட போறோம். உடனே இந்த பிளட் டெஸ்ட் பண்றாங்க கையில. இல்ல எக்ஸ்ரே எடுக்குறாங்க. போஸ்டீரியர், ஆன்டீரியர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரல்ல பிடிப்பாங்க படம். அந்த மாரிலாம் பொருளாதாரத்த ஆய்வு செய்ய முடியாது. இயற்பியல்ல 2 பொருள வச்சு, ஒண்ணு மோதியோ, இல்ல பிரிச்சியோ, இல்ல காந்தம் வச்சோ, இல்ல எலக்ட்ரிசிட்டி வச்சியோ, ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்படியும் பண்ண முடியாது. இல்ல வேதியியல்னாக்க 2 பொருள சேர்த்து, இல்ல 2 பொருள பிரிச்சு, இல்ல சூடு ஏத்தி பிரிச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணி, அதெல்லாம் இந்த பொருளாதாரத்தில பண்ண முடியாது. இதில கூட இன்னும் இன்னொரு வேடிக்கை என்னன்னாக்க,
இந்த ப இப்படிலாம் பண்ண முடியாது. இந்த உற்பத்தி முறைய நம்ம வந்து அலசி ஆராய்ந்தா தான் இத பண்ண முடியும். மார்க்ஸ் இந்த வகையில இத பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்க, என்னுடைய இந்த ஆய்வு எதார்த்தமானது. அதில் இயக்கவியல், பொருள்முதல்வாதம் அடிப்படையில் நான் ஆய்வு செஞ்சிருக்கேன். அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ இந்த இயக்கவியல், பொருள்முதல்வாதம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம என்ன பண்றோம்? பொருள தான் உற்பத்தி பண்றோம். அப்போ பொருள் தான் முதன்மையானது. கருத்து முதன்மையானது இல்ல. எனக்கு அந்த வாழைப்பழம்னு ஒண்ணு இருக்குது. இல்ல மாங்கான்னு ஒண்ணு இருக்கு. அத பார்த்த அப்புறம் தான் அது மாங்கான்னு தெரியுது. அத மாத்தி ஏறி புழிஞ்சாக்கா அது புளிக்குதோ, இனிக்குதோ ஏதோ ஒண்ணு ஆவுது. அது இல்லாம அந்த இடத்துல மாங்காய் தொங்குதுன்னு மாமரத்த பார்த்தாக்கா அது எப்படி சரியாகும்? அதுக்கும் ஒரு சீசன் இருக்கு. வாழைப்பழத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. எல்லா மரத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு. அது பிரகாரம் தான் பண்ண முடியும். நம்ம உற்பத்தி பண்ணாலே நெல்லு பண்றோமோ, கோதுமை பண்றோமோ, பருத்தி பண்றோமோ எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இருக்கு. அப்போ ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்து நம்ம வந்து அனுபவிச்சு பண்ணணும். அப்போ இதெல்லாம் என்னன்னாக்க, பொருள் தான் முதன்மையானது. அது நம்ம அந்த பூமி இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண முடியாது. பூமி சுத்தலன்னாக்க நம்ம இப்படி உட்கார முடியாது. தூக்கி நம்ம வீசி எறிய போடுவோம். அப்போ பூமியிலேயே நம்ம வந்து ஒரு ஆங்குலரா தான் நிக்கிறோம். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னாக்க நம்ம அந்த அ காந்த சக்தியினால நம்ம வந்து புவியீர்ப்பு சக்தியினால நம்ம இப்படி இன்னும் நிலையா இருக்கிற மாரி நெனைக்கிறோம். இப்போ நம்ம இருக்கோம்னாக்கா, நம்ம இருதயம் வேலை செய்யுது, நுரையீரல் வேலை செய்யுது, வயிறு வேலை செய்யுது, லிவர் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. அப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே இயக்கம் இருக்கு. அப்போ பொருள்னாக்கா இயக்கம் இருக்கும். இயக்கம் இருந்தா பொருள் இருக்கும். இ இ அது இதுதான் அங்க. இத்தகைய ஆய்வு முறை இதுதான் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்றாரு. இத வரலாற்றுல பண்ணி இத வந்து அப்ளை பண்றாரு. அப்போ இத்தகைய ஆ ஆதி ஆய்வு முறை தான் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்றாரு. அஃப்கோர்ஸ் இது வந்து இயக்கவியல் பொருள் முதல்வாதம் இந்த இயக்கவியல வந்து மார்க்ஸோட குரு ஒருத்தர் இருந்தார். ஹெகல்னு. அவரு தலைகீழ வச்சிருந்து இவரு நேரா நிமித்தி பண்ணாரு. அது வேற ஒரு இதுல நம்ம பார்த்தோம். அப்போ இத்தகைய இதுல விதி இந்த இயக்கவியல பண்ணும்போது பொருளாதாரத்தோட விதிகளை இவர் பார்க்கிறாரு. பொருளாதாரம் ஒரு ஒரு சமுதாயத்திலயும் எப்படி செயல்படுறது? இந்த பொருளாதாரம்னாக்க என்ன? உற்பத்தி முறை. எப்படி செயல்படுறது? அப்படின்னு ஒரு ஆய்வு செய்கிறாரு. அத இந்த இயக்கவியல் விதிகள் மூலியமா திட்டவட்டமான அதோட வடிவங்கள பார்க்கிறாரு. பரஸ்பர தொடர்புகள பார்க்கிறாரு. உற்பத்தி அப்படின்னாக்க இயற்கைக்கும், நமக்கும் என்ன உறவு இருக்கு? அது அப்போ இயற்கை இல்லாம நம்ம இல்ல. நம்ம இல்லாம அ இ அ நம்மளால ஒண்ணும் உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம கையில கருவி இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இந்த மாரி இருக்கும்போது, இயற்கைக்கும் நமக்கும் ஒரு பரஸ்பர தொடர்பு இருக்கு. அப்போ திட்டவட்டமான ஒரு உறவு வருது. இதனால உற்பத்தி முறையினால. இயற்கைக்கும் நமக்கும் உற்பத்தியினால ஒரு உறவு வருது. தொடர்பும் இருக்கு. இது இல்ல அப்போ அங்க பொருள் இருக்கு. பூமின்னு ஒண்ணு ஒரு இருக்கிறதுனால தான் அந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். இல்லன்னாக்க நம்ம எங்க எங்க இருக்க போறோம்? ஸோ இதுதான். அப்போ இந்த விதிகள அவர் ஆய்வு செய்றார். ஏன்னா ஒரு அப்போ இந்த பொருளாதாரம்ன்றது நான் இன்னைக்கு நெனச்சுக்கிறேன். நாளை காத்தாலேருந்து 6 மணிலேருந்து யாரும் சுரண்டப்படக்கூடாது அப்படின்னு நெனச்சாக, அது பொருளாதாரத்தில நடக்குமா? பொருளாதாரம் ஒரு ஆளோட கையில இல்ல. பொருளாதாரம் பலவிதமா இயங்குது. அப்போ அது என்னுடைய ஆசைக்கு அது செயல்படாது. சரியா? அப்போ இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை சமுதாயத்தில இந்த பொருள் அல்லது சரக்கு இ இதுதான் உற்பத்தி. இதுதான் மையமா இருக்கு. அப்போ இது என்ன ஆகுதுன்னாக்க, இந்த நான் நெனைக்கிற மாரி பொருளாதாரம் இல்ல. பொருளாதாரம் அது தனியா செயல்படுது. அது ஒரு திட்டவட்டமான விதிகள் அடிப்படையில அது வேலை செய்யுது. என்னடா விதிகள்னா, அடிமைவாழ் சமுதாயத்தில ஒரு விதி இருக்கு. நிலப்பிரபுத்துவத்தில ஒரு விதி இருக்கு. முதலாளித்துவத்தில ஒரு விதி இருக்கு. சோசியலிசத்தில ஒரு விதி இருக்கு. இந்த விதிகள் இருக்கு. ஆனா, எல்லாத்துக்கும் பொருந்தது இயக்கவியல் பொருள்முதல்வாதம். அத்தன இதுக்கும் இயக்கவியல் பொருள்முதல்வாதம் இல்லாம எதுவுமே செயல்பட முடியாது. எந்த ஒரு சமுதாயமும். அப்போ இந்த இந்த உற்பத்தி முறையை அடிப்படை கொண்டு தான் இவரு ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சது நமக்கு அத வழி பண்றாரு. வழி பண்றது மாத்திரம் இல்ல. என்ன சொல்றாரு? மிச்சவங்கலாம் விலைக்கிறாங்க சமுதாயத்த. இதுக்கு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. ஆனா மார்க்ஸ் ஒருத்தர் தான் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கு வழிமுறையும் காமிச்சாரு. இது சரியானாக்க, அவரு இந்த மூலதனம் புக் எழுதினதிலிருந்து இன்னி வரைக்கும் சரியா தான் இருக்கு.
யாராலயும் அத மறுத்து பேச முடியல. அதுதான் பாயிண்ட். அப்போ இந்த அடிமை சமுதாயத்துல அடிமைகள என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அது வந்து ஒரு பேசும் கருவின்னாங்க. அடிமை சமுதாயத்த. அதுக்கப்புறம் அங்க வந்து கலப்பை இதெல்லாம் கண்டுபிடிச்சு, சக்கரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால, அது உடனே விவசாயமும் ஏற்பட்டது. அந்த விவசாயமும் பண்ண முடிஞ்சது மனுஷனால. அப்போ அந்த உற்பத்தி ஏதோ பண்ணோம். அப்போ அந்த உற்பத்தியில அந்த அடிமைகளோட சொந்தக்காரன் இருக்கான்ல, அப்போ அந்த அந்த அடிமையோட சொந்தக்காரன் எப்படி வந்தான்? உற்பத்தி ஆனதுல மிச்சமானது யாருக்கு? மீந்து போனது யாருக்கு? அப்படின்றதுல நான் பலசாலின்னாக்க, அ நீதி வந்து பலம் இல்லாத ஆளுனாக்க நான் அடிச்சு நீதிய எனக்கு கீழ அடிமையா வச்சுப்பேன். நீதி மாரி இருக்கிற 10 பேர என் கீழ வச்சுப்பேன். இது இப்படிதான் நடந்தது. பலாத்காரம் தான் நடந்தது. அது இல்லன்னு மறுக்க முடியாது. அப்ப அது மாரி இருக்கும்போது, அந்த அடிமையே அந்த வந்து அ அடிமை சொந்தக்காரனுக்கு சொந்தம். ஆனா, அவன் எதுவுமே பண்ண வேண்டியதில்ல. ஏன்னாக்க, இவன் இந்த அடிமை வாழ்ந்தா தான் அந்த அடிமைக்கு உண்டான சொந்தக்காரன் இருக்கான்ல, அவன் இருக்க முடியும். அதனால இவன் வாழறதுக்கு உண்டானதெல்லாம் அவன் பண்ணியாவணும். அந்த அடிமை சொந்தக்காரன் பண்ணியாவணும். இவனுக்கு 3 வேள சோற போட்டாவணும், இவன பாதுகாக்கணும். இவன் அடிப்பான், கொல்லுவான், எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா, அவனுக்கு வேண்டிய பொருள உற்பத்தி ஆகணும்னா, இவன் உயிரோட இருந்தா தான் முடியும். அதனால தன்ன பாதுகாக்கிறது தன்னுடைய அடிமை சொந்தக்காரனுடைய கடமையாயி போச்சு. இவனுடைய கடமை இல்ல. அப்போ இதுல வந்து இந்த முரண்பாடு, இந்த உறவு, இந்த அடிமை சமுதாயத்துல இருக்கக்கூடிய இந்த மு அ உற முரண்பாடு, அடிமைக்கும், அடிமையோட சொ ஒ சொ அடிமைக்கு சொந்தக்காரனா இருக்கானே, அடிமைகள்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கானே, அவனுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான், அதுல வெடிச்சு ஸ்பார்டாக்கஸ் மிச்ச கதையெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதனால அது பெருசா பேசல. அதுலேருந்து விடுபடுறது. ஆனா, அதுக்குள்ள இந்த விவசாயிகள்லாம் வளர ஆரம்பிச்ச உடனே, இவங்கள வெறும விடல இந்த அடிமையா. கூப்பிட்டான் தனக்கு இருக்கிற ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு, "ஏய் நீ இவ்வளோ 50 ஏக்கர் வச்சுக்கோ, நீ 20 ஏக்கர் வச்சுக்கோ, நீ 100 ஏக்கர் வச்சுக்கோன்னு" இந்த அடிமைகள்லாம் அந்த நிலத்தோட பிணைக்கப்பட்டான். அப்போ அந்த அடிமைகள் அதுல வேலை செஞ்சாங்க. நிலப்பிரபுத்துவம் வந்தது. சரி நிலப்பிரபுத்துவம்லாம் வந்தது. எல்லாம் ஓடி போச்சு. அவங்க வந்து அந்த நிலத்த 90% அந்த நில சொந்தக்காரனுக்கு இவன் இது பண்ணான். 10% அது கூட இல்ல. அது கூட 3% தான் இவனுக்கு அந்த விவசாயம் பண்ணவனுக்கு வரும். அதிலயும் அப்பப்போ வரி மூலமாகவோ, இல்ல அ எல்லா நாட்டிலயும் ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. கோயிலுக்கு இத குடுக்கணும். அப்புறம் அரசு அதிகாரிகள் வருவானுங்க. அரசு எப்போ வந்து அடிமைக்கு சொந்தக்காரன் வந்தாச்சோ, அன்னிலேருந்து அரசுன்னு ஒண்ணு வந்துருச்சு. ஒரு ஆளுமைன்னு ஒண்ணு வந்துருச்சு. அப்போ எதிர்மறையான யார் ஆதிக்கத்துக்கு வராங்களோ, அடிமை சொந்தக்காரன் அடிமை காலத்துல ஆதிக்கம் பண்ணான். நிலப்பிரபுத்துவத்துல அந்த ராஜாவோ, இல்ல அந்த எவனோ இருக்கானோ, அவன் வந்து ஆதிக்கத்துக்கு வந்தான். அங்க வந்து நிலத்துல இந்த விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. இவங்க ஆள போடுவாங்க. எவன் ஆள்றானோ அவன் அங்க இருப்பான். அது ராஜா நம்மலாம் மத்திய காலம் நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்துல அது அ நிலவுச்சு. அப்போ அந்த விவசாயத்த இது பண்ணும்போது, அதிலயும் இ இது இந்த நிலப்பிரபுத்துவம் வரைக்கும் உற்பத்தின்றது தேவைக்கான உற்பத்தியா தான் இருந்தது. ஆனா முதலாளித்துவத்துல மாத்திரம் தேவைக்கான உற்பத்தி இல்ல, விற்பதற்கான உற்பத்தி. இது அடிப்படையில ஒரு வித்தியாசம். இந்த நிலப்பிரபுத்துவத்துல கூட அடிமை சமுதாயத்திலும் சரி, நிலப்பிரபுத்துவ சமுதாயத்திலும் சரி, ஆதி சமூகத்திலும் சரி, ஏதாவது கருவி உற்பத்திக்கு அவன் கையில இருக்கும். வாழ்வாதாரத்துக்காக. ஆனா முதலாளித்துவத்துல தொழிலாளி கையில கருவி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இவன் தொழிலாளியா இருக்கணும்னாக்க, இவன் வந்து எந்த கருவியும் இல்லாம இருந்தா தான் இவன் தொழிலாளியா இருக்க முடியும். சரியா? இப்போ இந்த இந்த ஆட்சியாளர்களோடவும் இந்த அது நிலப்பிரபுத்துவம்னாக்க விவசாயிகளுக்கும், அடிமைனாக்க அடிமை சொந்தக்காரனுக்கும் ஆண்டான் அடிமை அவங்களுக்கு இருக்கிற முரண்பாடு ஒண்ணு ஒண்ணா மாறுது. எல்லாம் இந்த உறவு முறை. இந்த உற்பத்தி உறவு முறையினால ஏற்பட்ட முரண்பாடுனால தான் எதிர்மறையான முரண்பாடு. ஏன்னா, இவன் அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் பணக்காரனாண்ட இருக்கான். அ இந்த இத தாங்க முடியல. அதனால அந்த சமுதாயம்லாம் உடைஞ்சது. சரி, உடைஞ்சது. எங்க ஒரு வித்தியாசம் ஒண்ணு வருதுனாக்க, ஐரோப்பா, மிச்ச அமெரிக்கா, மிச்ச நாடுகள்ல எல்லாம் இந்த நிலப்பிரபுத்துவத்த ஒழிச்சுட்டு, வெறும ஒழியல. அது சாதாரணமாக ஆகல. அ அ அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. அ 1300
81ல அ ஆ ஓ ஓட்டைலர் அப்படின்னு இருக்கிற இங்கிலாந்துல, அவர் தலைமையில அதுக்கப்புறம் 1545ல ஜெர்மனியில இங்கெல்லாம் விவசாய புரட்சி நடந்தது. அத ஒட்டி தான் அங்க வந்து இந்த புராட்டஸ்டன்ட்ஸ் அது கத்தோலிக்கலேருந்து புராட்டஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் வந்து அந்த முதலாளித்துவ சமுதாயம் கடைசியா 1800 சில்லறையில 848ல எல்லாம் ஒரு மாரி ஓஞ்சு முதலாளித்துவம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. பாருங்க முதலாளித்துவம் ப ப பத ப 15ஆம் நூற்றாண்டிலேருந்து 300 வருஷத்துக்கு மேல முதலாளிகள் போராடியிருக்கான் ஆட்சிக்கு வரத்துக்கு. 300, 350 வருஷத்துக்கு மேல போராடியிருக்கான். சும்மா 1 வருஷம், 2 வருஷம்லாம் இல்ல. அ இந்த முதலாளித்துவம் ஏற்பட்டது இந்த 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில தான் முதலாளித்துவம் வந்திருக்கு. ஏன்னா, அப்பதான் பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. அறிவியல் வளர்ச்சியில பல்வேறு கண்டுபிடிப்புகள் வந்தது. அதுல தான் முதலாளித்துவம் வந்தது. ஏன் வந்தது முதலாளித்துவம்? அப்டின்னாக்க, எ அது அ நிலப்பிரபுத்துவத்துல குறிப்பா விவசாயிகள் இருந்தான். அவன் வந்து வருஷம் 365 நாளும் அவன் வந்து நிலத்துல இருக்க போறதில்ல. சில நேரத்துல அவனுக்கு வந்து அறுவடை முடிஞ்ச உடனே சில டைம் இருக்கும். அந்த டயத்துல அவனுக்கு வேண்ட கட்டிலோ, இல்ல தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா தேங்காய் நார வச்சு, அ தேங்காய் நார்ல கட்டிலோ, பாயோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தான். ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு வேலைய பண்ணியிருந்தான். கருமான் அவனுக்கு தெரிஞ்சத பண்ணான். கொல்லன் அவனுக்கு தெரிஞ்சத பண்ணான். தச்சான் அவனுக்கு தெரிஞ்சத பண்ணான். இப்படி எல்லாம் பண்ணும்போது, இந்த பொருள 1, 2 அவன் அவன் தேவைக்கு பண்ணிட்டான். அவனுக்கு முடிஞ்சபோது அவனுக்கு உள்ளூர் சந்தையில போய் விப்பானுங்க. என்கிட்ட கட்டில் இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் நெல்லோ, அரிசியோ ஏதோ ஒண்ணு கோதுமையோ குடுத்து இத மாத்திப்பாங்க. பண்ட மாற்று முறை தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனா, இந்த விவசாயத்தில ஈடுபடக்கூடிய அந்த பணக்காரங்கள் இருக்காங்கல்ல ஆதியில, இந்த நிலப்பிரபுத்துவல. அ போய் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. இந்த நெல்லுன்னா நெல்லு, கோதுமைன்னா கோதுமை. இந்த நிலப்பிரபுத்துவோட கீழ வேலை செய்ற எடுபடிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் "ஏய் அந்த பக்கத்து ஊர்ல போய் வித்துட்டு வாடா" அப்படின்னுவாங்க. அப்போ இந்த ஊர் விவசாயிகிட்டேருந்து எடுத்து பக்கத்து ஊரு அ க சந்தையில போய் விக்கணும். இவன் வித்து கொண்டு வருவான். அப்போ இது இந்த ஏஜென்ட் இந்த மாரி போம்போது, இதுல கூத்து என்ன நடக்கும்னாக்க, இந்த விவசாயிக்கு வந்து அவன் வரி கட்டணும். இந்த மாரி ராஜாவோட ஆட்களுக்கு இவன் வேற ஏதாவது செய்யணும். கோயிலுக்கு ஏதாவது செய்யணும். தேவைன்னாக்க நிலப்பிரபுத்துக்கு ஃப்ரீயா வேலை செய்யணும். கார்வி டைப்புன்னு பேரு. இப்படிலாம் இருக்கும்போது, இவனுக்கு விதை விதைக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கும்போது, இவன் கடன் வாங்குவான். அப்போ ஆதி காலத்திலேருந்து இந்த கடன் குடுக்குற ஆளு, கந்து வட்டிக்காரன் அன்னைக்கு இருந்திருக்கான். ஒரு நேரத்தில என்ன ஆகும், அந்த கந்து வட்டிக்காரனுக்கு குடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இவன் நிலத்த கூட பறி குடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நிலப்பிரபுத்துவத்துல. இதெல்லாம் அன்னிலேருந்து நடந்திருக்கு. இதெல்லாம் அ ஒரு ஒ ஒ அப்படி ஒரு செடிக்கு போட்ட நேரத்தில அப்படி நடக்கல. அப்படியே வந்து வளர்ந்து வந்திருக்கு. ஒரு ஒரு பல காலங்கள் இதெல்லாம் ஆயிருக்கு, நடந்திருக்கு. அப்படி மாறி இந்த வியாபாரம்ன்றது ஏன்னா இந்த விவசாயி வந்து அன்னைக்கெல்லாம் வந்து உள்ளூர் சந்தைய தாண்டி அடுத்த மாநிலத்துக்கோ, ஊருக்கோ, நாட்டுக்கோ போமாட்டான். அதெல்லாம் போறதெல்லாம் இந்த வியாபாரிகள். யாரு இந்த கந்து வட்டிக்காரனும், இந்த நிலப்பிரபுத்துக்கு கீழ இருக்கிற அடியாட்களும் தான் போய் விப்பாங்க. அதில கோல்மால் பண்ணுவாங்க. நாட விட்டு நாடு கடல் வியாபாரம் பண்ணும்போது அன்னிலேருந்து கடற்கொள்ளைக்காரர் இருக்கிறாங்க. இந்த கடல் கொள்ளைக்காரர்கள் யாருன்னாக்க இந்த அடியாட்கள். ஏன்னாக்க இந்த வியாபாரத்தில இவங்களுக்கு அவனுக்கும் தகராறு வரும்போது கடல்ல இவங்க சண்டை போட்டுக்குவானுங்க. எவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிறான். அது மிச்சத்துக்கு பறி போயிடும். இதெல்லாம் அன்னிலேருந்து இருக்கு. அப்போ அன்னிலேருந்து இந்த ஆதிக்க சக்திகளுக்கு இடையே நடக்கக்கூடிய சண்டையிலயும் பாதிக்கப்பட்டது யார்றானாக்க, அடிமை வாழ் காலத்தில அடிமைகள். நிலப்பிரபுத்துவ காலத்தில விவசாயிகள். இதான் பாயிண்ட். இன்னிக்கும் இஸ்ரேலுக்கும், பாலஸ்தீனுக்கும் சண்டை வந்தா நம்ம தான் பாதிக்கப்படுறோம். இதான் நெலைம. அப்போ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த நிலைப்பாடுல இந்த ம் என்ன ஆச்சு இந்த வியாபாரிகள் இங்க இருக்கிற கட்ல தூக்கின்னு அடுத்த நாட்டுக்கு போணும் அடுத்த ஊருக்கு போய் விக்கணும் அப்டின்னாக்க, டிமாண்ட் ஜாஸ்தி. டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது? திருப்பி வரான் உள்ளூருக்கு. "ஏய்! நீ சும்மா நிலத்துல சரியா பண்ண மாட்டேன்ற. நீ வந்து கட்ல நெறையா பண்ணுடா. அங்க நெறையா வெல போகுது அதுக்கு." அப்டின்னாக்க, அப்பல்லாம் என்ன ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ப ப அ ப பண்ட மாற்று முறை இருக்கும். இல்ல மிஞ்சி போச்சுன்னா 2 தங்க காச போட்டாக்க விவசாயி ஆன்னு அண்ணாந்து பார்ப்பான். இதான் நெலைம. அப்ப அந்த மாரி பரிமாற்றத்துல எல்லாம் வரும்போது, முதல்ல இவன் 2 கட்டில் இவன் பண்ணியிருந்தான்னாக்க, இன்னைக்கு 5 கட்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. பல ஊருக்கு இவன் போம்போது 10 கட்டில் பண்ணும்போது என்ன ஆகும்?
தான் பையன கூட வச்சுக்க வேண்டியதும், கூட எவனாவது ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த நிலைமை போகும்போது, இவன் விவசாயத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல விவசாயத்தையே டோட்டலா மறந்து, இவன் ஒட்டு மொத்தமா இந்த தொழில்லயே இருந்துருவான். அப்போ இந்த கைவினைஞர்கள் நெறையா வளர வேண்டிய ஒரு காலமும் ஏற்பட்டது. யார் கைவினைஞர்கள்? இந்த விவசாயத்த விட்டு தனக்கு தெரிஞ்ச தொழில இவங்கலாம் பண்ணவங்க தான் கைவினைஞர்கள். இதெல்லாம் வளர, வளர இந்த கைவினைஞர்கள் வளர, இந்த வியாபாரம் வளர, நம்மளே மேனிஃபெஸ்டோல கம்யூனிஸ்ட் அறிக்கையில பார்த்திருக்கோம். எப்படி அமெரிக்கா கண்டுபிடிச்ச உடனே வர்த்தகம் எப்படி வளர்ந்தது? அதுக்கு உண்டான உற்பத்தி எப்படி தேவைப்பட்டது? அதனால ஒரு முதலாளித்துவம் எப்படி வளர்ந்ததுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால நான் அத வந்து நான் ஜாஸ்தி பேசல. இந்த சந்தை, சரக்கு அதுக்கு தேவ. இந்த ஒரு காரணத்தினால அதே நேரத்தில அறிவியல் வளர்ச்சியில புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் பண்ணதுனால, இந்த வ வளர்ச்சி ஏற்பட்டு நிலப்பிரபுத்துவத்தில இந்த வர்த்தகர்கள் இவுங்க வந்து தொழிலாளிகள கலப்பி விட்டு, போராடி நிலப்பிரபுத்துவத்த தூக்கி எறிஞ்சு, தங்க தங்க ஆட்சிய அமைச்சிருந்தாங்க. இது நிலப்பிரபுத்துவத்த அழிச்சிட்டு இவுங்க ஐரோப்பால ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா மார்க்ஸ் என்ன சொல்றாரு, ஆசியால, குறிப்பா இந்தியால இங்க அங்க வந்து அந்த ப மிஷினரி இயந்திரங்கள்லாம் வந்த உடனே, அந்த இயந்திரங்கள் வந்த உடனே வேலை பிரிவினை ஏற்பட்டது. இயந்திரங்கள் வந்தப்புறம், முதலாளித்துவ உற்பத்தி வந்தப்புறம், ஒருத்தன் உற்பத்தியில இருப்பான். ஒருத்தன் பஞ்ச டப்பு டப்புன்னு தட்டி அதுக்கு இது பண்ணுவான். இன்னொருத்தன் பஞ்ச கொண்டு வருவான். அப்படி வேலை பிரிவினை இருந்தது. இந்தியால எப்படி வேலை இருந்ததுன்னா, முதலாளித்துவம் வராத போதே, நிலப்பிரபுத்துவத்த காலத்திலேயே எப்படி வேலை சாதி அடிப்படையில வந்திருக்கு. அப்படின்னு மார்க்ஸ் மூலதனம் இதுல முதல் பாகத்திலே சொல்றார். அப்போ வேலை பிரிவினை முதலாளித்துவ காலத்துல தான் ஏற்படணும்னு இல்ல. இந்த மாரி ஒரு சமுதாயத்திலயும் இப்படி வேலை பிரிவினை ஏற்பட்டிருக்கு. இந்த சாதி அடிப்படையில ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப தோழர் ரவீந்திரன் எழுதியிருக்காரு புக்கு. அத பத்தி பின்னாடி ஏதாவது ஒரு வகுப்புல பேசணும் நம்ம. அவரே பேசணும். அப்படின்னு நான் இப்போ ஒரு வேண்டுகோள நடுவுல இந்த இந்த வகுப்பிலே சேர்த்து விடுறேன் நானு. அப்போ மற்ற பொருளாதார நிபுணர்கள் இந்த உலகை வெறும விளக்கினார்கள். ஆனா மார்க்ஸ் மாத்திரம் தான் இந்த வரலாற்ற இந்த பொருளாதார அடிப்படையில வ புரிஞ்சு விளக்கினாரு. அதனால இந்த வரலாற்று பொருள் முதல்வாதம் வேற எந்த நிபுணரும் பண்ணல மார்க்ஸ தவிர. அத புரிஞ்சுக்கணும். அதே மாரி அவர் இன்னொன்னு கண்டுபிடிச்சது பின்னாடி வரும். அது வந்து இந்த உபரி மதிப்பு. அத கண்டுபிடிச்சதும் மார்க்ஸ் தான். வேற எந்த நிபுணரும் கண்டுபிடிக்கல. அப்போ இயக்கவியல் பொருள் முதல்வாதம், அது இயக்கவியல் அந்த விதிகள் என்ன? அது என்னய்யா? நீ பாட்டுக்கு என்னமோ இயற்கையே அது பிரகாரம் தான் செயல்படுது. பொருளாதாரம் உலகத்துல இருக்கிற அத்தன அது பிரகாரம் தான் வேலை இயங்குது அப்படின்னாக்க, என்ன 3 விதிகள்னாக்க எதிர்மறைகளும், ஒற்றுமையும், போராட்டமும், அளவு மாற்றமும், பண்பு மாற்றம், நிலைமறிப்பு, நிலைமறிப்பு. அப்போ அதோட அந்த இயக்கவியலின் கூறுகள் நமக்கு தெரியும். பொதுவானதும், குறிப்பானதும், காரணமும், காரியமும், வடிவமும், சாரமும், அத்தியாவசியமும், தற்செயலும், எதார்த்தமும், சாத்தியப்பாடும், தோற்றமும், உள்ளடக்கமும் இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இதுல இருக்கும்போது, இந்த முதல் வால்யூம்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கத்துல அது 900 பக்கத்துல இருந்ததுனாக்க, 600 பக்கத்துல இந்த இயக்கவியல், இந்த கூறுகள பத்தி, இந்த பொதுவானதும், குறிப்பானதும், காரணமும், காரியமும் இத பத்தி தான் டீல் பண்றாரு. வடிவமும், சாரமும், அத்தியாவசியமும், தற்செயலும், அளவு மாற்றம், பண்பு மாற்றம், எ எதிர்மறையின் ஒற்றுமை. இந்த எதிர்மறைகள் தான் அவர் டீல் பண்றாரு. எதிர்மறையின் ஒற்றுமையும், போராட்டமும்னாக்க, ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழிய, இது 2ம் கத்தி எடுத்துன்னு 2ம் சண்டையும் போட உடனே அத ஒண்ண காலி பண்ணிட்டு இன்னொன்னு இல்ல. அது அந்த மாரி புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு வர்க்கமும் ஆளுமை செய்கிறது. அப்போ இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் முதலாளிகள் ஆளுமை செய்கிறார்கள். எனவே தான் அந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையினை மார்க்ஸ் ஆய்வு செய்கிறார். மார்க்ஸ் ஆய்வு வரலாற்று பொதுமுதல்வாதத்துல எல்லாத்தையும் நிலப்பிரபுத்துவத்தெல்லாம் பின்னி பின்னி எங்கெல்ஸும், மார்க்ஸும் போட்டு அக்கு வேற, ஆணி வேற கிழிச்சு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாமல்லாம் இல்ல. ஆனா குறிப்பா இவங்க இருக்கும்போது, இந்த 18, 19ஆம் நூற்றாண்டுல இருக்கும்போது, முதலாளித்துவம் வளர்றதுனால, இந்த ஏழை, பணக்காரன் இந்த வித்தியாசம் வரும்போது, இந்த மாரி ஒரு பிரச்சனை வரும்போது எங்கல்ஸ் ஏன்னா தனியா ஒரு புக்கே எழுதியிருக்காரு. இங்கிலாந்தில் தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனை. அத பத்தி. தனியா புக்கே எழுதியிருக்காரு. மார்க்ஸ் இந்த புக்க எழுதும்போது. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது, இந்த மூலதனத்த பத்தி எழுதும்போது,
எங்கெல்ஸ் சொல்லவே மேனிஃபெஸ்டோ எழுதிட்டு, "யோவ்! நீ இந்த புக்க எழுதியா?" அப்படின்னு இவரு எழுதுறாரு. மார்க்ஸ் இந்த கேபிட்டல் மூலதனம் எழுதுறாரு. அ ம எங்கெல்ஸ் மிச்ச புக்கெல்லாம் எழுதுறாரு. அப்போ அ இந்த ஐரோப்பால ஒரு விதமான சமுதாயம் முதலாளித்துவ சமுதாயம் ஏற்பட்டது. ஆனா இந்தியால அதுக்கு முன் நிலைமை நிலப்பூர்வத்தில இருக்கும்போதே பிரிட்டிஷ்காரன் வந்து இங்க வந்து ஆ ப அ முதலாளித்துவத்த அ ஏத்தி விட்டான். அவன் வந்து பாம்பேல அவன் வந்து சந்தைக்காக தான் வந்தான். அவன் வெறும வரல. அவன் ஏதோ வந்தான், கிழக்கிந்திய கம்பெனியா வந்தான், நாட்டையே புடிச்சுட்டான். நம்ம அதுக்குள்ள போ வேண்டியதில்ல. அது எப்படியும் அத்தன பேருக்கும் சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். அதனால நான் அத பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த வர்த்தகம், இந்த இதுன்னு வரும்போது, இந்த முதலாளித்துவ சமுதாயம்ங்கும்போது, உற்பத்தியானது ஏற்கனவே சொன்ன மாரி, நம்ம விவாதிச்ச மாரி, இங்க தான் உற்பத்தியான பொருளுக்கு சரக்குன்னு பேரு. "அது என்னய்யா சரக்கு?" அப்படின்னாக்க, வீட்ல அம்மா இட்லி பண்ணா, அது சரக்கு இல்ல. ஆனா அதே போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாக்க, அது சரக்கு. ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஹோட்டல்ல அத எதுக்கு வச்சிருக்கான்? நம்ம 2 பேருக்கும் தானமா குடுக்கறதுக்கு அவன் வச்சில்ல. அத விக்கிறதுக்கு வச்சிருக்கான். அப்போ முதலாளித்துவத்தில விக்கிறதுக்கான உற்பத்தி தான் அத்தனையும் நடக்குது. அதனால தான் அவரு இந்த முதலாளித்துவ சமுதாயத்த இது பண்ணும்போது, முதலாளித்துவ சமுதாயத்தில இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் அ சரக்குகளின் அ அதனால இருக்கக்கூடிய அ செல்வங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? அப்போ இந்த சரக்க தான் அவர் இது பண்றாரு. அ அனலைஸ் பண்றாரு. இந்த உற்பத்தி பண்ணணும்னாக்க, இந்த உற்பத்தி எதனால நடக்குது? ஒண்ணு அந்த சரக்குக்கு கச்சா பொருள் வேணும். அதுக்கு வீடு வேணும். அதுக்கு இந்த மாரி பவர் வேணும். கருவிகள் வேணும். இன்னொன்னு உழைப்பு இருக்கணும். இது 2ம் இருந்தா தான் உண்டு. அப்போ இந்த சரக்கும் அ ம் அ இந்த சரக்கு வேணும்னா இத்தனையும் இருக்கணும். சரியா? அப்போ இந்த இந்த சரக்குன்னு ஒண்ணு வந்தாச்சுனாக்க அப்போ வந்து நடுவுல பணம் இருக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரி பணம் எப்படி வந்தது? முன்னாடி பண்டமாற்று முறை இருந்தது. அந்த பண்டமாற்று முறை சரிப்பட்டு வரல. ஒரு காலகட்டத்தில வியாபாரம்லாம் அதிக வளர்ச்சி வரும்போது, வர்த்தகம் நாட்டுக்கு நாடு பரவலா ஜாஸ்தியா போம்போது, அந்த அ என்ன சொல்றது? பண்டமாற்று முறை அ அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஏத்தா மாரி ஈடு குடுக்க முடியல. ஏன் குடுக்க முடியல? ஒரு ஆட்ட வச்சுன்னு நான் கோதுமை வாங்கணும்னாக்க கோதுமை விக்கிறவனுக்கு ஆடு தேவைப்படணும். இல்லன்னா நான் ஆட்ட வச்சுன்னு ஆன்னு நாக்க போட்டு தொங்க வேண்டியது தான். அவன் கோதுமைய வச்சு நிக்க வேண்டியது தான். அப்போ அந்த மாரி சரி அப்படியே இருந்தாலும், என்னால 1 கிலோ தான் குடுக்க முடியும்னாக்க, 1 கிலோவுக்கு நான் ஒரு ஆட்ட குடுக்க முடியாது. ஏன்னா, என் ஆடு மதிப்பு ஜாஸ்தி. அவன் 1 கிலோ கோதுமை கம்மி. கால மாத்திரம் வெட்டி குடுத்தான்னா, இன்னும் அந்த ஆட்ட வாங்க மாட்டான். அப்போ இந்த மாரிலாம் பிரச்சனை வரும்போது, அதுக்குள்ள என்ன ஆச்சு? இயற்கையாவே மனித சமுதாயத்துல பல்வேறு இயற்கைகள தோண்டி எடுத்து எல்லாம் இது பண்ணும்போது, இந்த உலோகங்கள் கிடைச்சது. இரும்பு உலோகம், தங்கம், வெள்ளி. அப்போ வெள்ளி நாணயம் எல்லாம் அதெல்லாம் அத வந்து நாணயமா போட்டான் அந்தந்த ராஜா. ரைட்டு. இன்னைக்கு நாணயம்ன்றதுக்கு நாணயம் தவிர பணம். பணம் அச்சிடப்படுறது. பணம் எப்ப அச்சிடப்படுதோ, அதுக்கு பேப்பர், அதுக்கு தொழிலாளி போட்டு லேபர் குடுத்து எல்லாம் பண்ணும்போது, பணமே வந்து ஒரு சரக்காயி போச்சு. அதுக்கு பயன் மதிப்பும் இருக்கு, பரிவர்த்தனை மதிப்பும் இருக்கு. பயன் மதிப்புன்னா, நான் ரூ. 50 நோட்ட காமிச்சாக்க, "தோழர் இந்த புக்கு ரூ. 50 அப்படின்னு நீட்டி கேட்டாருன்னா, நான் அந்த நோட்ட குடுத்தாக்க அது ரூ. 50ன்னு அவரு ஒத்துக்கிறாரு. அந்த புக்க எனக்கு குடுக்குறாரு. எனக்கு அந்த புக்கு பயன் மதிப்பு. அவருக்கு அந்த பணம் வந்து பரிவர்த்தனை மதிப்பு. அதான் பாயிண்ட். எனக்கு படிக்கிறதுக்கு, அறிவு வரத்துக்கு நீதிகிட்டேருந்து அந்த புக்க வாங்குறேன். அந்த புக்கு எனக்கு பயன் மதிப்பு. அவருக்கு அது பரிவர்த்தனை மதிப்பு. எனக்கு அந்த பணம் வந்து பரிவர்த்தனை மதிப்பு. அவருக்கு அது பயன் மதிப்பு. இப்படிதான் அப்போ அந்த பணம்ன்றதே சரக்காயி போச்சு. சரக்கு இந்த உற்பத்தியே வந்து விற்பதற்கான ஒரு சரக்காயி போச்சு. அப்போ இந்த சரக்க தான் அவர் பண்றாரு. அப்போ எல்லா சரக்குலயும் என்ன இருக்கு? ஒரு பயன் மதிப்பு இருக்கு. ஒரு பரிவர்த்தனை மதிப்பு இருக்கு. இது இல்லாம எந்த சரக்கும் உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி பண்ண ஒரு பயன் மதிப்பு இல்லன்னா, அது அந்த மாரி சரக்க உற்பத்தி பண்ணி பிரயோஜனம் இல்ல. அப்போ எப்போ வந்து அ மதிப்புன்னு ஒரு சரக்குக்கு வருதோ, அது விலையால் குறிக்கப்படுகிறது. அப்போ விலைனா என்ன? ஒரு ரூ. 50னாக்க இந்த பணத்தால அது குறிக்கிறது தான் விலை. அவ்வளதான். அந்த விலைனாக்க என்னது அது? உற்பத்தி பண்றதுக்கு கச்சா பொருள் அதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதோ ஒரு ரூ. 2000 ஒரு முதலாளி போடுறான்னாக்க, அதுல
ரூ. 1500 பஞ்சு அது இது இயந்திரம் எல்லாத்துக்கும் போடுறான்னா, அ அ அதுக்கப்புறம் எனக்கு ரூ. 200 கூலி குடுக்குறான்னா, இதெல்லாம் சேர்த்தா ரூ. 2000. இது அடக்க விலை. இந்த பொருள வித்து எல்லாம் வரும்போது லாபம் வருதுல்ல. இந்த லாபமும், அடக்க விலையும் சேர்ந்தது தான் விலை. எந்த முதலாளியும் லாபம் இல்லாம இருக்க மாட்டான். லாபம் இல்லாம அவன் வந்து உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அதுதான் விலை. அப்போ சரக்கு ஒரு பொருள். அதற்கு ஒரு பயன் மதிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு பரிவர்த்தனை மதிப்பு இருக்கு. அப்போ இந்த பயன் மதிப்புன்றது ஒரு பண்பு. பரிவர்த்தனை மதிப்புன்றது ஒரு அ இந்த மதிப்போட ஒரு பருமன். சரியா? இது எங்கிருந்து வருகிறதுன்னா, இந்த சரக்கின் உற்பத்தி செய்ய உழைப்பு தேவை. அப்போ அதனை இந்த உழைப்பு இல்லாம அதனை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த சரக்கு உற்பத்தி செய்ய அதற்கான கச்சா பொருள், கருவிகள், மின்சாரம், வேலை செய்ய இடம் போன்றவை முதலாளி வைத்திருப்பார். ஆனால் தொழிலாளி அந்த இடத்திற்கு போய் அ முதலாளி சொல்லும் வேலையை செய்வார். இப்படி இருக்கு. அப்போ இ இது இப்போ இந்த பயன் மதிப்பு, பரிவர்த்தனை மதிப்பு இது 2ம் எதிர்மறையான ஒண்ணு வந்து பண்பு, இன்னொன்னு வந்து அளவு. எது பயன் மதிப்பு பண்பு. இன்னொன்னு வந்து அளவு. அது என்ன அளவு? வேலை பேசுறோம்ல, அது ஒரு அளவு. ரூ. 50 ரூ. 100 ரூ. 1000 லட்சம் இது அளவு. ஸோ, இதுதான் அப்போ அந்த அளவு மாற்றம், பண்பு மாற்றம் இது வந்து இந்த சமுதாயத்தில இருந்துகிட்டே இருக்கும். இ அப்ப இந்த பக்கம் வந்து இப்போ இது வந்து தங்கமா? இது ஒரு வெள்ளியா? அது அதுக்கு என்னன்னா உற்பத்தி பண்றதுக்கு என்னன்னா உழைப்பு தேவையோ, அதோட மதிப்பு அதில சேரும். எந்தெந்த உ அது வந்து உலோகமா இருந்தா உலோகம், இல்லன்னா மெக்னீசியமா இருந்தா மெக்னீசியம், இல்ல கரியா இருந்தா கரி. அது அதுக்கு எவ்வளோ உழைப்போ அது எல்லாம் இப்படி தான் வரும். இப்போ இது என்னான்னாக்க, அ இப்போ இதெல்லாம் இந்த பரிவர்த்தனை மதிப்பு இதெல்லாம் வருது. இத எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அப்போ ஒரு உதாரணமா ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிய 10 மணி நேரம் வேலை வாங்குறாரு. ரைட். வேலைக்கு அமர்த்துறாரு. அவருக்கு ரூ. 200 கூலிய குடுத்துடுறாரு. அவரிடம் ரூ. 1800 மதிப்புள்ள ஒரு பஞ்ச குடுத்து, "ஏய்! நீ இத பஞ்ச நூலாக்குடா" அப்படின்னு சொல்றாரு. அந்த முதலாளி ஒரு 10 மணி நேரம் வேலை செய்றான். வேலை செஞ்சு நூலாக்குறான். இந்த நூல வந்து ரூ. 2200 விக்கிறான் அப்படின்னு வச்சுக்குவோம். இவனுக்கு குடுத்த கூலி என்ன 200 இவன் மொத்தம் அந்த இதுக்கு பண்ணது ம இந்த பஞ்சு, அந்த எந்திரம் அதெல்லாம் ரூ. 1800 ஆயிப்போச்சு. 1800ம் இந்த கூலி 200ம் சேர்ந்து எல்லாம் ஒண்ணுங்க. நம்ம என்ன ரூ. 2200 விக்கிறாருன்னு வச்சுக்க. அப்ப ரூ. 200 எங்கேருந்து வந்தது? 10 மணி நேரம் வேலை செஞ்சு, இந்த ரூ. 200 ஜாஸ்தியாயி போச்சு. அப்பன்னா, 5 மணி நேரம் இந்த தொழிலாளி தனக்காக வேலை செய்றான். 5 மணி நேரம் முதலாளிக்காக வேலை செய்றான். இந்த 5 மணி நேரம்ன்றது அவசிய உழைப்பு நேரம். அதாவது இந்த 5 மணி நேரம் நான் வேலை செய்யாம, எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான கூலிய நான் பெற முடியாது. அந்த சமுதாயத்தில இந்த வாழ்வாதாரத்துக்கு 5 மணி நேரம் நான் வேலை செஞ்சா தான், நான் அந்த கூலிய பெற முடியும். என்னுடைய வாழ்வாதாரத்த நான் சம்பாதிக்க முடியும். ஆனா, இது முதலாளித்துவ நம்ம பார்த்துட்டோம். அவன்கிட்ட எல்லா கருவியும் இருக்குது. என்கிட்ட கருவியே இல்ல. அப்போ அந்த 5 மணி நேரம் அவனுக்கு உபரியா போகுது. இதுல என்ன சொல்றான்னா, முதலாளித்துவத்துல ஒரு விதி இருக்கு. என்ன விதி? எல்லா பரிவர்த்தனையும் ஆல் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் ஈக்குவலி. பரிவர்த்தனை எல்லாம் சமமான அதோட இது நடக்குது. என்ன இப்போ எப்புட்றா பரிவர்த்தனை எங்கடா சரியா நடக்குது? ஹலோ! சுகுமார், நான் 10 ஒரு நாளைக்கு நான் வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு கூலின்னு ரூ. 200 நான் பேசிட்டேன். மரியாதையா வேலை செய். ஆனா, நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது, நான் து இந்த இந்த புரிதல்லயா நான் போனேன்? இல்லையே! 5 மணி நேரம் ஆன உடனே எனக்கு அந்த அன்னைக்கு அவசிய உழைப்பு நேரம் எனக்கு காலி. எனக்கு கூலி நான் எனக்கு வர குடுக்க வேண்டிய அந்த ரூ. 200 கூலிக்கு ஒரு சமமான ஒரு வேலைய நான் செஞ்சுட்டேன். ஆனா, ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யும்போது, 10 மணி நேரமோ, 11 மணி நேரமோ வேலை செய்யும்போது, அந்த ரூ. 200 அவனுக்கு அதிகமா கிடைக்குது அந்த முதலாளிக்கு. அது அவனுக்கு உபரி மதிப்பு. இந்த உபரி மதிப்பு தான் லாபம், வட்டி, அ வாடகை அப்படின்னு பிரியுது. பல்வேறு வழியா பிரியுது. அது பின்னாடி அப்போ இந்த நூல் எப்படி இது இந்த பஞ்சு அது வந்து நூலா மாறிச்சு. பண்பு மாறுது. இந்த பணம் அளவா மாறுது. அப்போ இந்த பண்பும் இந்த 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 இது அ இந்த அளவும், குணமும் இந்த பண்பும் இதுவும் மாறுது இல்ல. இந்த இந்த 2வது இது அளவு மாற்றம், குணமாற்றம், பண்பு மாற்றம். இது எப்பவும் நடக்கும்.
இதுல என்ன இன்னும் ஒரு வேடிக்கைன்னாக்க, இந்த முதலாளிக்கு ரூ. 10 லாபம் வந்தா, இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ணலான்னுவான். ரூ. 50 லாபம் வந்தா, இன்னும் கொஞ்சம் துட்ட போட்டு 10 பேருக்கு வேலை குடுப்போம். ரூ. 100 ரூ. 1000 வந்ததுன்னா, இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அத்தன விதிகளையும் ஏறி போட்டு மெரிச்சு, லாபம் ஒண்ணே குறிக்கோளா போவோம். இதுதான் முதலாளித்துவ விதி. இத ஒரு முதலாளி பண்ணலன்னா, அந்த முதலாளியும் காலி ஆயிடுவான். அதான் பாயிண்ட். அப்போ முதலாளி வேலை மொ மொ மொத்த வேலை செஞ்சது மொத்த முதலீடு பண்ணது ரூ. 2000. ஆனா, அவனுக்கு ஏற்கனவே இந்த 5 மணி நேரத்துக்கு அவன் வேலைய குடுத்தான். மிச்சம் 5 மணி நேரம் உபரியா வந்து போச்சாம். இப்படிதான் பிரியுது. எனவே முதலாளித்துவ முறை உற்பத்தியில் ஒருபுறம் அந்த பயன் மதிப்பினை படைக்கிறது. எது? அந்த பஞ்ச வந்து நூலாகிறது பயன் மதிப்பு. அதே நேரத்தில அது உபரி மதிப்பையும் படைக்குது. இதுதான் நிலைமை. அப்போ இந்த உழைப்பு பயன் மதிப்பினையும், பரிவர்த்தனை மதிப்பினையும் கொண்டுள்ளது. முதலாளிக்கு ஒரு தொழிலாளி நூல் நூற்பாளர். ஆமா. அல்லது தையல்காரன், இல்லன்னா எழுத்தாளர், இல்லது கருமான் ஏதோ ஒரு ஆளு. இப்படிதான் இருப்பான். அவனுக்கு கூலி கிடைக்கிறது. எனவே அது தொழிலாளிக்கு பரிவர்த்தனை மதிப்பாகுது. முதலாளிக்கு தொழிலாளியோட உழைப்பு வந்து பயன் மதிப்பு. கடைசியா அவனுக்கு வருது உபரி மதிப்பு. தொழிலாளிக்கு தன்னுடைய உழைப்பு இருக்குல்ல, அது அவனுக்கு வந்து பரிவர்த்தனை மதிப்பு. இந்த கூலி வருதுல்ல, இந்த கூலியிலேருந்து அவன் வந்து வாழ்வாதாரத்த பெறுறான்ல, அது அவனுக்கு பயன் மதிப்பு. எப்படி இருக்கு பாருங்க. 2ம் ஒரே இதுல வந்து நிக்குது. சரி. இப்போ இது இப்போ இ இ இந்த மாரி எனவே இந்த பரிவர்த்தனை மதிப்பு, பயன் மதிப்பு இப்படி முதலாளிக்கும், தொழிலாளிக்கும் எதிர்மறையில நிக்குது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இவனுக்கு தொழிலாளிக்கு எது பயன் மதிப்போ, அது வந்து முதலாளிக்கு பரிவர்த்தனை மதிப்பு. தொழிலாளிக்கு எது பரிவர்த்தனை மதிப்போ, அது முதலாளிக்கு பயன் மதிப்பு. இப்படி நிக்குது. இப்படி ஒவ்வொன்றிலும் நாம் எதிர்மறைகளை பார்க்கலாம். அப்போ கூலி என்பது தொழிலாளிக்கு அவனது உழைப்பாக அல்ல. அவனது உழைப்பு சக்திக்காக கொடுப்பது. ஏன்னா, உழைப்புக்கு மதிப்பு இல்ல. உழைப்பு அப்படியே வாங்க முடியாது. உழைப்பு அப்படியே வாங்க முடியாது. உழைப்பு சக்திய தான் வாங்க முடியும். அந்த சக்தி இழக்கிறதுனால தான் நம்ம சோர்ந்து போறோம். திருப்பி அந்த சக்திய நம்ம புனரமைச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிடுறோம், ஏதோ பண்றோம், தூங்குறோம், எல்லாம் பண்றோம். ஸோ, அப்போ நம்மளால இது ஆகையால நம்ம என்ன உழைப்பு சக்திய தான் வைக்கிறோம். அப்போ அந்த உழைப்பு சக்திக்கான மதிப்பு என்ன? ஒரு நாள் கூலி, குறைந்தபட்ச கூலி, எனக்கு இந்த கூலி போடல, அது வேணும், எனக்கு பஞ்சப்படி வேணும், எல்லா சண்டையும் வருது. இன்னைக்கு சமுதாயத்துல. இந்தியா மாத்திரம் இல்ல. உலகம் அத்தனையிலும் சண்டை வருது. அது ஏன் வருது? அப்போ மார்க்ஸ் என்ன சொல்றாரு? ஒரு நாள் கூலின்றது எப்படி வந்து நிக்கும்? அப்படின்னாக்க, ஒரு நாள் கூலின்றது நமக்கு அன்றாடம் 365 நாளைக்கும் தேவைப்படக்கூடிய சில பொருட்கள். அது உணவுப் பொருள்லேருந்து, சட்டையிலேருந்து, எல்லாத்துலேருந்தும் இருக்கு. அதுக்கு உண்டான மதிப்பு. சும்மா அது ஒரு ரூ. 1000ன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 குழந்தைகள் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000. சரி. அப்புறம் வாரம் சில தேவைகள் இருக்கு. வாரம் சிலதெல்லாம் அடிஷனலா போய் ஏதாவது ஒரு அ அ சில பொருட்கள நம்ம வாங்கி ஸ்பெஷலா சாப்பிடுறது. ஏன்னா மிச்ச நாள்லாம் வேலை செய்றதுல பாதி நாள் சாப்பிடுவோம், பாதி நாள் செய்யாம ஓடி போயிடுவோம். வயித்த காலி போ அ காஞ்சின்னு கூட போய் வேலை செய்வோம். ஆனா வார கடைசியில அப்பா! நல்லா கொஞ்சம் இன்னைக்கா திருப்தியா சாப்பிடுவோம்டா, வேற ஏதாவது அடிஷனலா நான் வெஜிடேரியன் ஸ்பெஷலா வாங்கி சாப்பிடுறது, இந்த மாரி. அது 52 வாரம் இருக்கு ஒரு வருஷத்துல. அப்போ அதுக்கு வந்து ஒரு அ ரூ. 500 அப்படின்னு வச்சாங்க 52 இன்டு 500. ஏற்கனவே ரூ. 1000 ஒரு நாளைக்கு. அப்ப 365 இன்டு 1000 அத போட்டுக்கணும். அந்த 1000தோட இந்த ரூ. 700வ 4 இன்டு ஐ மீன் 52 இன்டு ரூ. 500 இத சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பருவ காலங்கள் இருக்கு. அது என்ன? கோடைக்காலம், மழைக்காலம், அதுக்கப்புறம் குளிர்காலம் இதெல்லாம் இருக்கு. இந்த இதுக்கு ஏத்த மாரி ஸ்வெட்டர், கொடை இந்த மாரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வாங்குறது, அந்த பருவ காலத்துக்கு ஏத்த மாரி வாங்க வேண்டிய நிலைமையும் இருக்கு. சரி. இது தவிர என்ன? கருமாதி இருக்கு, கல்யாணம் இருக்கு, சொந்தக்காரன் வீட்டுக்கு போ வேண்டியது இருக்கு, வேற இதெல்லாம் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வேற பிற. இதெல்லாம் சேர்த்து ரூ. 365,000 வகுத்தாக்க, அதான் ஒரு நாள் கூலி. அப்படின்னு மார்க்ஸ் கிளியரா குடுத்துட்டாரு. அப்போ இந்த உழைப்பு சக்திய தான் முதலாளி வாங்குறான். உழைப்ப வாங்கல. அப்போ உழைப்பு சக்தியின் மதிப்பு இப்படி தான் கணக்கு போடுறது.
அப்போ இந்த அ இந்த பஞ்ச நூலாக மாற்றி லாபத்துக்கு விற்பது காரணமாகிறது. அதன் விளைவு சுரண்டப்படுவது காரியமாகிறது. அப்போ காரணமும், காரியமும் அங்க வந்துருச்சு. இதுதான் இங்க எதிர்மறை. சரி. இந்த சரக்கு விற்பனை இப்படி வந்து ஒருத்தன் சுரண்டப்படுறான். நான் ஏற்கனவே சொன்னேன். 5 மணி நேரம் வந்துட்டு 5 மணி நேரம் உபரி உழைப்பு குடுக்குறான். இது தொழிலாளிக்கு தெரியுமா? தெரிய மாட்டேன்து இன்னிக்கும். இத்தன வருஷம் முதலாளி ஆயும், முதலாளித்துவம் இருந்தும், முக்காவாசி தொழிலாளிக்கு இந்த சுரண்டலே புரிய மாட்டேங்குது. போய் கேட்டு பாருங்க. "நீ சுரண்டப்படுறியாமே?" அப்படின்னாக்க, "ஆ அதெல்லாம் இல்லப்பா. எனக்கு இப்ப தான் 22 வயசு ஆகுது. இப்ப தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நான் அடுத்த 20 வருஷத்துக்குள்ள எல்லாம் எங்க அப்பாவோட கடன்லாம் நான் அடைச்சுடுவேன்." அப்படின்னு அவன் பாட்டுக்கு அந்த பையன் பேசுவான். எதாச்சுமே தெரியல. சுரண்டப்படுறான் அப்படின்றது ஆணுக்கும் தெரியல, பெண்ணுக்கும் தெரியல. இது ஏன் அப்படின்னாக்க, ஒரு ஒரு உற்பத்தியாளர் இருக்காரு. அவரு ஏதோ சேர பண்றாரு. இவரு போய் சந்தைக்கு போய் அந்த சேர விக்கிறாரு. இன்னொருத்தனும் இதே மாரி சந்தைக்கு வரான். இவன் ரூ. 500க்கு ஒரு சேர விக்கலான்னு பார்த்தா, அவன் ரூ. 400க்கு விக்கிறதுக்கு தயாரா இருக்கான். அப்ப இவன் நொந்து போறான். என்ன ஆகுதுன்னாக்க, இந்த முதலாளித்துவ சமுதாயத்துல தன்னுடைய உழைப்பு சக்தியால ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு சேர் ஒண்ணு, இல்லன்னா டேபிள்னாக்கா, அதுல தாமரை பூ டிசைன் போட்ட கர்வேச்சர் இருக்கிற ஒரு டேபிள விக்கிறது அப்படின்னாக்க, அவன் வந்து இன்னொருத்தன் மயில் டிசைன் போட்ட ஒரு சேர தூக்கின்னு வருவான். ஒண்ணு இத விட எனிது காஸ்ட்லியா டிசைன் ஜாஸ்தியா இருந்தாலும் அந்த விலை கம்மிடா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பான். இவன் டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டான். அப்போ அவனுக்கு அடக்க விலையெல்லாம் கம்மியா இருக்கும்போது, அவன் ஈஸியா வித்துட்டு போயிடுவான். எனக்கு தெரியாது. இது இந்த விலை அதிகமா இருக்குன்னு தெரியாது. அப்போ சந்தையில போன அப்புறம் தான் தெரியும். முதலாளிகளுக்கு சந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாது. சந்தையில என்ன நடக்குது தெரியாது. இது அ மார்க்ஸு இந்த முதல் அத்தியாயத்திலேருந்து, முதல் வால்யூம்லேருந்து கடைசி வால்யூம் 3வது வால்யூம் வரைக்கும் சொல்லிண்டே வர்றாரு. ஒண்ணு ஒண்ணா. முதலாளி அப்படி உண்மையிலே சந்தைய கண்ட்ரோல் பண்ணணும்னா, இன்னைக்கு ஏன் ட்ரம்ப் வந்து அ நான் இந்தியா மேல வரி விதிக்கிறேன், ஐரோப்பா மேல வரி விதிக்கிறேன், சீனா மேல இவ்வளோ வரி விதிக்கிறேன்னு எதுக்கு வரி விதிக்கணும்? விதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே! தேவையில்லையே! அப்போ ஏன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாமே! தன்னுடைய சந்தை யாருக்கும் போக முடியாதபடி கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே! ஏன் பண்ண முடியல ட்ரம்ப்பால? ஏன் பைடனால பண்ண முடியல? இல்ல ஐரோப்பால எத்தன நாடுகள் இருக்கு. இல்லன்னா அதெல்லாம் ஒரு ஒரு நாடும் ஜாம்பவான் நம்ம கிட்டக்கே போ முடியாது. ஏன் இவன் சீனாக்காரன கண்டு பொறாமப்படுறான்? ஏன் சீனாவால ஒரு மாரி சமாளிக்க முடியுது? அமெரிக்காவால திண்டு முண்டாடுறான். ஏன் இந்தியா திண்டு முண்டாடுது? அது வேற. நம்ம அதான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன். இந்த பொருளாதாரம் மோடி நெனச்சதுனால அப்படியே நடக்காது. ட்ரம்ப் நெனச்சதுனால அப்படியே நடக்காது. இந்த 2 பைத்தியமும் நாட்ட ஆளுது. என்ன பண்ணுவாங்க? நம்ம வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கோம். அப்போ இதுதான் நெலைமை. அப்போ இந்த ஒரு பொருள இதுல என்னங்க விஷயம் அப்டின்னாக்க, முதலாளித்துவத்துல ஏன் இது தொழிலாளிக்கு புரிய மாட்டேன்டுதுன்னா, உழைப்பு சமுதாயமயக்க மாட்டுது. ஏன்னாக்க, நான் இந்த ஃபேக்டரிக்கு போறேன். மீதி அந்த ஃபேக்டரிக்கு போறா போல. நான் காத்தால 9லேருந்து 5 இங்க வேலை செய்றேன். மீதி இந்த ஃபேக்டரியில போயிட்டு 9லேருந்து 5 வேலை செய்றேன். 2 பேரும் சாயந்திரம் வெளில வந்து, வா சுகுமார்" அப்டின்றாரு. 2 பேரும் டீய சாப்ட்டு, அப்டி ஒரு போண்டாவ சாப்ட்டு வீட்டுக்கு திரும்பிர்றோம். இது நியாயம்னு 2 பேரும் நெனச்சுக்கிறோம். எதார்த்தம்னு நெனச்சுக்கிறோம். ஆனா சுரண்டல், உற்பத்தியான பொருள் உழைப்பு பரிமாற்றத்துக்கு பதிலா, உற்பத்தியான சரக்குகள் பரிமாற்றம் ஆகுது. எப்படி? முதல்ல முன்னாடி படிச்சோம் ஒரு இதுல பார்த்தோமே. பயன் மதிப்பு முதலாளிக்கு என்னுடைய அ உழைப்பு சக்தி. அ நீதிராஜனுடைய முதலாளிக்கு நீதிராஜனுடைய உழைப்பு சக்தி, பயன் மதிப்பு. சரி. எங்களுக்கு பயன் மதிப்புன்னா, கூலி வருது. நாங்க பொருள வாங்குறோம்ல, நுகர்றோம்ல. அது எங்களுக்கு பயன் மதிப்பு. எங்களுடைய உழைப்பு சக்தி எங்களுக்கு பரிவர்த்தனை மதிப்பு. இந்த எதிர்மறை பார்த்தோம்ல. இந்த எதிர்மறை இங்க இருக்கு. அதனால வந்து இப்படி சுரண்டப்படுறோம். இதுக்கு காரணம் என்ன? அந்த 2 காரணம் இருக்கு முதலாளித்துவத்துல. ஏன் தொழிலாளியா இருக்கோம் நானும் நீதிராஜனும்? எங்ககிட்ட உழைப்புக்கு உண்டான கருவியே கிடையாது. 2வது இந்த முதலாளியோட கண்காணிப்புல தான் நாங்க வேலை செய்றோம். இது ஒரு பாயிண்ட். 1 பாயிண்ட். 2வது பாயிண்ட் முதலாளி கிட்ட தான் அத்தன கருவிகளும் இருக்கு. இது 2ம் மீட் ஆனா தான் முதலாளித்துவம். அதுதானே இன்னைக்கு இருக்கு.
நம்ம எந்த செக்டார வேணாலும் எடுத்துக்கலாமே! அப்போ இதுதான் இந்த எதிர்மறையான ஒரு இத தான் அவர் வந்து இப்போ இதுல என்ன ஆகுது? இந்த உழைப்பு சமூகமயமாகிவிட்டது. ஆனால் சரக்கு தனியார் மயமாகிவிட்டது. இப்போ தோற்றம்னா, ஆஹா! நிலப்பிரபுத்துவத்த விட பிரமாதமா இருக்குடா முதலாளித்துவம். ஆனா, உள்ளடக்கம்னா சொரண்டல். இது எத்தன பேருக்கு புரியுது? எத்தன தொழிலாளிக்கு இன்னைக்கு புரியுது? அது புரியாதனால தான் சமுதாயம் இன்னும் மாறல. இதுக்கு பேரு வந்து சரக்கின் மாய்மாலம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதலாளித்துவ உற்பத்தி முறை நடைபெறுகிற அ இந்த காரணம் இந்த 2. 1 தொழிலாளி வந்து அவங்ககிட்ட கருவிகள் இல்லாம முதலாளியோட கண்காணிப்புல இருக்கணும். முதலாளி கிட்ட தான் அத்தனையும் இருக்கணும். அப்போ மதிப்பும் விலையும் அப்படின்னாக்கா என்னது அது? உதாரணத்துக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்துப்போம். இப்ப மதிப்பு வடிவமைல ஒரு என்ன உதாரணம்னா, எ ஒரு 20 கஜம் லினன் இருக்கு. அதுல வந்து ஒரு கோட் இருக்கு. இந்த 20 கஜம் லினன் துணி ஒரு கோட்டுக்கு சமம் அப்படின்னாக்க, என்ன வடிவம் தான் மாறிடுச்சு. லினன் வந்து கோட்டா மாறிடுச்சு. லினனா இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படி அப்படி போத்துக்க முடியும். கோட்டா இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படி போட்டுட்டு அப்படின்னு நான் கம்பீரமா நீதிக்கிட்ட எதிர்க்க நிக்க முடியும். ஸோ, அப்போ இது வந்து இந்த எ வ அ இதுல என்ன? இந்த வடிவமும், சாரமும் மாறுதாங்க. என்ன வடிவம்? லினன் வந்து கோட்டா மாறிடுச்சு. சாரம்னா, இந்த கோட்டா மாறணும்னா லினன விட ஜாஸ்தி மதிப்பு மாறிடுச்சு. இப்படிதான் பாயிண்ட். அப்போ சரக்கின் விலை என்பது என்ன? ஏற்கனவே பார்த்தது தான். சரக்கின் விலைனாக்கா அடக்க விலையும், லாபமும் சேர்ந்தது தான் விலை. அப்போ இந்த பணவீக்கம் ஏற்பட்டதுன்னா, பணவீக்கம் ஏன் ஏற்படுது? இந்த நாட்ல வந்து ரூ. 1,00,000 இருந்தா போதும். இத்தன மக்கள்கிட்டயும் இது சுத்தி சுத்தி வந்ததுனாக்கா 10 வாட்டி வந்ததுன்னா போதும் அப்டின்னாக்க 1,00,000க்கு பதிலா 1,50,000 வந்ததுனாக்க பணத்தோட மதிப்பு குறையும். அதே பணத்தோட கம்மி இதா இருந்ததுன்னா, அப்பவும் இதாகும். விலைவாற்றம் விலைவாசி இறங்கத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அது இப்போ இயற்கை சேதங்கள், மிச்சம் இது புயல் அது இது மட்டும் மழை எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் அது வந்து பெரிய டாபிக். அதுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த வடிவமும், சாரமும் என்ற முரண்பாடும் இங்க நிக்குது. அப்போ ஒரு சரக்கின் மதிப்பானது பணத்தின் வாயிலாக சொல்லப்படுவது விலையாகும். இதில் முதலாளியின் சரக்கு உற்பத்திக்கான அடக்க விலையும், லாபமும் சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு பொருள் முதலில் பணமாக இருந்து பின் மூலதனமாக மாறுகிறது. அதான கமாடிட்டி அ மணி எம்சிஎம் டேஷ்ன்றாரு. பணத்தால போட்டு சரக்கா வாங்கி, தொழிலாளிய அங்க வேலை வாங்க வச்சு, அந்த எம்சிஎம் அந்த எம் டேஷ்ன்றதுன்னா அதிக பணம். இந்த அதிக பணத்தில தான் அவனுக்கு வந்து அ இந்த அளவு மாற்றம் வந்த உடனே, அதிக பணம்ன்ற அளவு மாற்றம். இந்த சுரண்டல்னால, ஏற்கனவே சொன்ன உதாரணத்தில அந்த சுரண்டல்னால, அதிக பணம்னோனே, அவனுக்கு அந்த லாப வெறி வருது. அந்த லாப வெறி அது ஜாஸ்தி ஆக்கணும், ஜாஸ்தி ஆக்கணும், ஜாஸ்தி ஆக்கணுன்றதே தான் வருது. இப்போ அந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 2 விதமான உற்பத்தி நடக்குது. ம ஒ இப்போ முன்னாடிலாம் எப்படி பட்டறையில, நிலப்பிரபுத்துவ காலத்தில ரூ. 500 போடுவான். ஏதோ ஒரு கம்பிய வெட்டுவான். அந்த கம்பிய சக்கரமா பண்ணுவான். அந்த ஏதோ அத வந்து விப்பான். அதுல லாபம்ன்றதெல்லாம் இல்ல. இவனுடைய இவனுக்கு உழைப்போட மதிப்பு தெரியுமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த சக்கரத்துக்கு உண்டான அந்த கொ இது சுத்தி, கித்தி, ஆணி அதோட செலவ தான் அவன் விப்பான் முக்காவாசி. இவனுடைய உழைப்பே இவனுக்கு வந்து தன்னுடைய உழைப்பு சக்தி அது அது விலையானது அப்படின்றதே இவனுக்கு தெரியாது. அந்த நீ நம்ம கொஞ்சம் யோசிச்சாக்க நமக்கு தெரியும். இது புரியும். அப்போ அந்த மாரி ஒரு சலனம். அப்போ இந்த உபரி சேருதுல்ல, இந்த உபரி சேர்றது தான் மூலதனமா பின்னாடி மாறுது. அதுதான் அந்த மூலதனம் மாறுது. இந்த மூலதனம் சேர்றது தான் காரணமும், காரியமும். இந்த உற்பத்தியானது உ முதலாளித்துவ உற்பத்தி முறை என்பது சரக்கு விற்பதற்காகவே, அது விற்பதுனால இந்த அது விற்கிறது வந்து லாபத்துக்குனாலே, அப்போ உற்பத்தி முறைன்றது இந்த லாபத்துக்காக, சுரண்டலுக்காக. ஏன்னா, ஒருத்தன் சுரண்டப்படுறான், இன்னொருத்தன் சுரண்டுறான். இந்த எதிர்மறையும் அங்க இருக்கு. அப்போ இந்த இந்த உபரி மதிப்பு சேருவதை தான் சேர்றது தான் குவியுது. உபரி மதிப்பு குவியறது தான் மூலதனம்னு சொல்றோம். இதுதான் காரணமும், காரியமும் என்ற முரண்பாடு
இங்க அமுலாகிறது. அப்போ உழைப்பின் மதிப்பு ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாரி இருக்கு. சரி உழைப்பின் மதிப்பு 365லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். 2 விதமான கூலி இருக்கு. ஒண்ணு நேர வீத கூலி. அது என்ன நேர வீத கூலி? இப்போ ஸ்டேட் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிகள்லாம் அந்த பே கமிஷன் சொல்லிட்டு, உனக்கு ஆரம்பத்தில உனக்கு ரூ. 500 பேசிக்கு, அதுக்கப்புறம் இவ்வளோ டிஏ, 5 வருஷம் கழிச்சு உனக்கு இவ்வளோ பேசிக்கு, இப்படி டிஏ. இது வந்து அ நேர வீத கூலி. பலன் வீத கூலி பட்டறையில. ஹலோ இந்த இரும்பு கம்பி இருக்குது. நீ 8 மணி நேரம் வேலை செய்ற. இந்த கம்பி இவ்வளோ பீஸுக்கு இவ்வளோ ரேட்டு. இதுக்கு மேல வேணுமா? அப்போ நீ நெறைய அந்த பீஸ பண்ணணும். அப்போ 1 மணி நேரம் ஜாஸ்தி ஆகுது. ஏற்கனவே மார்க்ஸ் என்ன சொல்றாரு, நீ 1 நிமிஷம் வேலை செஞ்சான்னா, 30 செகண்ட் நீ உனக்கு வேலை செய்யற. 30 செகண்ட் முதலாளிக்கு வேலை செய்றேன்றாரு. வொர்க்கிங் டைம் அப்படின்னு வேலை நேரம் அப்படின்ற பகுதிய படிச்சாக்க, இத சொல்றாரு. இப்படிதான் நடக்குது. இது வந்து 100% அ உபரி மதிப்பு வீதம் இருந்தாக்க. இது உபரி மதிப்பு வீதம் தொழிலுக்கு தொழில் மாறும். அது முதலாளியும் பல்வேறு வழிமுறை வச்சிருக்கான். அத எப்படி ஜாஸ்தி பண்றதுக்கு. அப்போ இந்த பலன் வீத கூலின்றது, இது ஒரு அட்டூழியம். இதுலயும் காசு பார்க்க முடியாது. தொழிலாளி சுரண்ட போடுவான். நேர வீத கூலியில என்ன பண்ணுவான்? வேலை நேரத்த ஏத்துவான். ஒரே நேரத்தில 2, 3 வேலைய பண்ணணுன்னுவான். முன்னாடி பாருங்க, பேங்க்ல 15 பேர் இருந்தான். நான் வச்சிருந்திருக்கிற அக்கவுண்ட்ல. இன்னைக்கு 7 பேர் இருக்கோம். பாதிக்கு பாதி குறைஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகுது? ஆஃபீஸரே 2, 3 வேலைய பண்ண வேண்டியதா இருக்கு. கேஷியர் தலைய பிச்சுக்கிறான். இவனே போய் செஸ்ட்லேருந்து கொண்டாந்து இவனே போய் முன்னாடி வந்து அட்டெண்டர் பண்ணுவான் எல்லாத்தையும். இன்னைக்கு அந்த அட்டெண்டர்லாம் கிட்டக்க வரமாட்றான். ஏன்னா, அவன் வந்து டிடி, செக் அந்த வேலைக்கு போய்ட்டான். மீ அ அவனே பாதி இல்ல. இவனே கேஷியரே எழுந்து போய் எ உள்ளேருந்து எடுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டியது. இந்த கேஷியர் முன்னாடிலாம் ஆஃபீசர் இப்போ இப்போ அ ஒரு மேனேஜர், ஒரு ஆஃபீசர், அ கேஷியர் 3 பேரும் சேர்ந்து அந்த ஏடிஎம்ல காசு வைக்கணும். இப்போ கேஷியர் மெயினா வைக்கணும், ஆஃபீசர் வைக்கணும். மேனேஜர் வெறும போய் வெளியில போய் டெபாசிட்ட புடிக்கணும். இல்ல லோனுக்கு வழி பண்ணணும். இல்ல கட்டுன லோன போய் புடிங்கின்னு வரணும். எப்படி ஆயிப்போச்சு நெலம. அப்போ அவங்களுக்கும் அங்க பிரஷர். இப்படி வேலை பளு, வேலை மும்முரம் எல்லாம் இருக்குது. வேலை நேரமும் ஏறி போச்சு வங்கியெல்லாம். அப்படி அங்க சுரண்டல். இங்க இப்படி சுரண்டல். ஆக மொத்தம் சுரண்டல தவிர முதலாளித்துவத்தில நம்ம வேற எதையும் பார்க்கறதில்ல. அது நேர வீத கூலியா இருந்தாலும் சரி, அ ப பலன் வீத கூலியா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. இப்போ அதே மாரி உடனே பஞ்சப்படி அப்படின்றமே. அப்ப எனக்கு சம்பளம் நேரா தானே வரும். அப்பவும் வராது. நான் தொழிற்சங்கத்தில பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஆகஸ்ட் மாசம் இல்லையா? நீங்க வந்து நுகர்வு குறியீடு இருக்கும். இந்த வருஷம் மே மாசம் குறியீடு எடுத்துக்கோங்க. ஆல் இண்டியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்னு போகும். அத எடுத்து பாருங்க மே மாசம். என்ன குறியீடுன்னு பார்த்துக்கோங்க. 2025 2024 மே மாசம் குறியீடு எடுத்துக்கோங்க. இந்த 25 மே மாசம் குறியீட 24 மே மாசம் குறியீடால வகுங்க. ஒரு பெர்சன்டேஜ் வரும். அதே மாரி 25 மே மாசம் சம்பளத்த 24 மே மாசம் சம்பளத்தால வகுங்க. 100ஆல பெருக்குங்க ஒரு பெர்சன்டேஜ் வரும். இந்த சம்பள பெர்சன்டேஜ குறியீடு பெர்சன்டேஜால வகுங்க. என்ன வரும்? ஈவு வந்ததுனாக்க 100க்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு சம்பளம் வசந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா 100% சொல்றேன். எந்த துறையிலயும் 100 தாண்டாது. 97, 95 கீழ தான் இருக்குமே ஒழிய 97 தாண்டாது. இன்னைக்கு நான் பார்க்கிறது இந்தியால பெருவாரியான தொழிலாளிகள், கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், பெர்மனன்ட்டா இருக்கிற தொழிலாளிகள் ரேஷியோ குறைஞ்சுகிட்டே இருக்குது. அது 3% ஆயிப்போச்சு இன்னைக்கு. முன்னாடி 7% இருந்தது 90கள்ல. இன்னைக்கு அது 3% ஆயிப்போச்சு. அப்போ எப்படி கூலி அவனுக்கு வந்து ஏறும்? நான் மாசம் தானே சம்பளம் வாங்குறேன். ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க நேர வீத கூலியா இருந்தாலும் சரி, பலன் வீத கூலியா இருந்தாலும் சரி, வேலைய முடிச்சிட்டு தான் உங்களுக்கு கூலி. உங்களுக்கு யாரும் அட்வான்ஸ் குடுக்குறதில்ல. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். இல்ல, இல்ல.
இந்த வீடு கட்டுற ஆளுங்கலாம் அவன் அவன் கூலியா கேட்கறான். பொருள வாங்கிட்டு வரதுக்கு, இல்ல அங்கேருந்து தூக்கின்னு வரதுக்கு அத அந்த காச கேட்கறான். 3/4 நேரத்துல என்ன? அந்த சிமெண்ட் மூட்டை அதெல்லாம் வந்தாக்கா, "ஹலோ சார் வண்டிக்கு காசு குடுத்துருங்கன்றான்." இவன் அந்த 10 கூலி ஆள கூட்டின்னு வரதுக்கு, அந்த ஹையர் பண்ணிட்டு வண்டிய வச்சுன்னு, ஆட்டோ வச்சுன்னு கூட்றதுக்காக இந்த காசு எடுத்துக்கிறான் அவன். கூலி அவன் அட்வான்ஸா வாங்கல. எந்த ஒண்ணும் அட்வான்ஸாவும் குடுக்க மாட்டான். அப்போ மு அ முதலாளி இப்படிதான் பண்றான். அப்போ இதுல எப்படி வருது அப்படின்னாக்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ரூ. 2000 அதாவது ரூ. 1500 பஞ்ச போட்டு ரூ. 200 கூலிய குடுத்து, அவரு வந்து 2000 ரூ. 2000 ஆச்சு. ரூ. 2200க்கு விக்கிறாரு. இப்ப அந்த 200 அவருக்கு கிடைச்சிருக்கு. குடுத்தது கூலி எவ்வளோ? 200. இத எப்படி கண்டுபிடிக்குது? உபரி மதிப்பு 200, கூலி 200. மல்டிப்ளை பை 100 போட்டாக்க 200 போச்சுனாக்க 100% உபரி மதிப்பு. 200 கூலிக்கு ரூ. 200 ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல. அப்போ 100% அவருக்கு வந்து உபரி மதிப்பு. லாபம் எப்படி வரும்? இது வந்து உபரி மதிப்பு குடுக்கப்பட்ட கூலி. உபரி மதிப்ப கூலியால வகுத்தாக வர்றது உபரி மதிப்போட ரேட். விகிதம், வீதம். விகிதம் இல்ல வீதம். பெர்சன்டேஜ். லாபம் எப்படி? அப்படின்னாக்க, முதலாளிகள்லாம் அந்த உபரி மதிப்பு நம்ம போடுற இந்த கால்குலேஷன ஒத்துக்க மாட்டான். மார்க்ஸோட கால்குலேஷன ஒத்துக்க மாட்டான். "ஏய்! நான் 1100 போட்டிருக்கேன்ல, அப்போ 2200 1800ஆல வகு. 100ஆல பெருக்கு. அந்த பெர்சன்டேஜ்னாக்க 20%. எல்லா கம்பெனிலயும் 20% தான் இருக்கும் லாபம். எல்லா கம்பெனிலயும் லாப விகிதம் கம்மியா இருக்கும். உபரி மதிப்பு வீதம் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் முதலாளித்துவத்துல. அவன் ஒட்டுமொத்த முதலீடு. அத பேசுறான். அதால வகுக்கிறான். ஆனா, மார்க்ஸோட கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னா, உபரி உற்பத்தி, உன்னுடைய கூலி. அப்படிதான் கணக்கு பண்ணணும். அதுதான் உற்பத்தி உபரி மதிப்போட வீதத்த கணக்கு காட்டும். அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உபரி மதிப்பு சமாச்சாரத்த தொல்சீர் பொருளாதார நிபுணர்கள் அ ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ இவங்க எல்லாம் கோட்ட விட்டாங்க. உழைப்பால தான் இது மதிப்பு வருதுன்னு சொல்லிட்டாங்க. யாரு? ஆடம் ஸ்மித். அத ரொம்ப ஆணித்தரமா விலாவாரியா பேசினவரு ரிக்கார்டோ. ஆனா எப்புட்றா அது இருக்குது அப்டின்னாக்க, ரிக்கார்டோ என்ன சொல்ட்டாரு, அது கூலியாவும், முதலாளிக்கு லாபமாவும், வட்டியாவும், வாடகையாவும் பிரிஞ்சு போச்சு. எப்புட்றா பிரியும்? ரூ. 2000க்கு ரூ. 2000 வந்ததுன்னா, அது எப்படி பிரிஞ்சதுக்கு நஷ்டத்துல தான போகும். அவனுக்கு எப்படி அதிகமா பிரியும் வந்து இதெல்லாம் குடுக்க முடிஞ்சது ஒரு முதலாளிக்கு? வட்டி குடுத்து, வாடகை குடுத்து, தொழிலாளிக்கு கூலிய குடுத்து, இது அத்தனையும் எப்படி பண்ண முடியுது? அப்டின்னாக்க, இந்த உபரி மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு முதலாளித்துவ உற்பத்தி முறைய கண்டுபிடிச்ச ஒரே ஆள் உலகத்துல மார்க்ஸ். அப்ப இந்த வரலாற்று பொருள்முதல்வாதமும், இந்த உபரி மதிப்பையும் போட்டு வச்சு கிறுக்கி, கிறுக்கி போட்டு கிழின்னு கிழிச்சவரு தோழர் மார்க்ஸ், எங்கெல்ஸ். இத வச்சு தான் அவங்க வந்து அறிக்கை மிச்சதெல்லாம் எழுதுறாங்க. கம்யூனிஸ்ட் அறிக்கை மிச்சதெல்லாம். கூலி, விலை, லாபம் அதெல்லாம் படிக்கும்போது நான் சொன்னது அத்தனையும் வரும். அப்போ உபரி உழைப்பு நேரம், அவசிய உழைப்பு நேரம். இந்த உழைப்பு நேரத்த ஏத்துறது, தொழிலாளிகளோட திறனை ஏத்துறது, அவங்க வேலை அதிகம் குடுக்குறது, இதனால தான் சுரண்டல் வரும். இந்த உபரி உழைப்பு நேரம், அவசிய உழைப்பு நேரம். இத சொன்னாக்க தொல்சியர் பொருளாதாரவாதிகள், அதாவது ஆடம் ஸ்மித்து, டேவிட் ரிக்கார்டோ, இன்னைக்கு இருக்கிற ஜான் மேனார்ட் கெய்ன்ஸ் அவன் அவன் எவனும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா, இது அப்படியே வந்து அ சுரண்டல்ல நேர காட்டுது. இத ஒத்துக்க மாட்டான். அ அ ஆனா, உபரி உழைப்பு, அவசிய உழைப்பு இது ஒண்ணு இருக்கு. அடுத்தது உ உபரி உற்பத்தி பொருள், மொத்த உற்பத்தி பொருள். இத காமிச்சா தொழிற்சங்கம் இது வேல்யூ இல்ல ஓகே அப்படின்றான். ஸோ இப்படி வந்த உடனே, இது
இங்கேயும் ஊதிய உழைப்புடன் எல்லாம் பார்க்கணும். வேலை நாள் காலம் உயரும்போது, வேலை நேரம் உயரும்போது, உற்பத்தி திறன் உழையும்போது, உற்பத்தி மும்முரம் நடக்கும்போது, இது அத்தனை வரும்போது, கூலி கீழ போகும். முதலாளிக்கு உற்பத்தி வளரும். அதனால தான் அவன் என்ன பண்றான், திறன வளர்க்கறதுக்கு இயந்திரங்களா போட்டுட்டு இருக்கான். வருஷா வருஷம் இயந்திரங்கள ஜாஸ்தியா பண்ணணும். ஒரே மாரி அவன் பண்ணியிருந்தான்னா, ரூ. 1000 போட்டு ரூ. 1000 பண்ணியிருந்தாக்க, அது வந்து என்ன உற்பத்தி அப்டின்னாக்க, சாமானிய உற்பத்தி. அதே இந்த உபரி மதிப்பு மூலதனமா மாறுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த மூலதனத்த அதிகமா போட்டு, போட்டு பண்ணிட்டே இருந்தாக்க, அது வந்து என்ன ஆகும்னாக்க, மார்க்ஸ் என்ன சொல்றாரு? இயந்திரங்கள், அ ம இது பில்டிங், கருவிகள் இதெல்லாம் வரும்போது அது மாறா மூலதனம்ன்றாரு. கூலிக்கு மாத்திரம் மாறும் மூலதனம். ஏன்டா மாறும் மூலதனம் அப்டின்னாக்க, ஒண்ணு கச்சா பொருளோட அ மதிப்ப அது மாத்துது. இன்னொன்னு இவனுடைய உழைப்பு. இதனால அது பண்ணுது. அந்த மாற்றம் கொடுக்குது. அதனால இதுக்கு பேர் மாறும் மூலதனம். மிச்சதெல்லாம் மாறா மூலதனம். அது டிப்ரிசியேஷன் தான். மாறும் மூலதனம்னா, இது தினம் அந்த கச்சா பொருள் இன்னிக்கே மாறிடும். உழைப்பு இன்னிக்கே மாறிடும். அவன் போய் ரெஸ்ட் எடுத்தா தான் பண்ணுவான். ஆனா கச்சா பொருள் உடனே மாறிடும். பில்டிங் தினம் தினம் புதுசு புதுசா மாத்திட்டு இருக்கானே. இன்ஜின் மெஷின் வந்து தினம் தினம் மாத்திட்டு இருக்கானா? இல்ல, இல்ல. அப்போ அது என்ன ஆவுது? இந்த வருஷம் வந்து அ 80,000 அ இயந்திரம், கட்டடம் அதுக்கெல்லாம் போட்டு 20,000 கூலி குடுத்து, நம்ம வந்து 100% அ சதம் வந்து உபரி மதிப்பு அப்டின்னாக்கா ரூ. 1,20,000 வருது. சரி இந்த ரூ. 1,20,000ல ஒரு ரூ. 8,000 வந்து இயந்திரத்துக்கு போடுறான்னாக்க, அடுத்த வருஷம் என்ன ஆகுது? 80,000 போட்ட மாறா மூலதனம் 88,000 ஆகுது. 8,000 ஜாஸ்தி பண்ணும்போது ஒரு 2,000 கூலி ஜாஸ்தியா குடுக்கணும்ல. அப்போ அந்த மாரி போட்டா, திருப்பி உபரி மதிப்பு வீதம் அதே பெர்சன்டேஜ் 100% 22,000 ஆச்சுன்னா, 1,32,000 வந்துரும். அப்போ இதெல்லாம் போம்போது, அடுத்த 3வது வருஷமும் அப்படியே போகும்போது, இதே ரேட்ல போச்சுன்னா, நீங்க பார்த்தாக்க நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சொத்து முதலாளிக்கு சேர்ந்துட்டே இருக்கும். எந்திர வகை அது இதுன்னு. கூலி ம தொழிலாளிகளோட இது குறைஞ்சுட்டே இருக்கும். இதோட விளைவு என்ன? காரணமும், காரியமும் தெரிஞ்சு போச்சு. இது இந்த மூலதனம், இந்த மாறா மூலதனம், மாறும் மூலதனத்த அங்கக இயப்புகள், இணைப்புகள் அப்படின்னு மார்க்ஸ், எங்கெல்ஸ் சொல்றாங்க. அப்போ மூலதனம் என்பது என்ன? அப்படின்னாக்கா, அது ஒரு பொருள் இல்ல. சமுதாயத்தில மக்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு உறவு, சமூக உறவு அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. எப்படி? இந்த இத இத்தனையும் சொல்லிட்டு, அவரு எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ இ இதெல்லாம் இ இதெல்லாம் இந்த உழைப்பு சரக்கானது இதெல்லாம் ஆயிப்போச்சு எல்லாம். அ இப்போ இந்த மாரிலாம் வளையுது. இப்போ இந்த மாரி மாறா மூலதனம் ஜாஸ்தியாயின்னு இருக்கு. மாறும் மூலதனம் குறைஞ்சுன்னு இருக்கு. இதனால என்ன ஆவுது? வேலையில்லா திண்டாட்டம். அப்போ முதலாளித்துவத்தில வேலையில்லா திண்டாட்டமும், முதலாளித்துவமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். வறுமையும், முதலாளித்துவமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். காரணமும், காரியமும். ஏன்னா முதலாளித்துவ உற்பத்தி. அப்போ ஏழ்மை இந்த சமுதாயத்தில இருக்கும். வறுமையும் இந்த வேலையில்லா திண்டாட்டமும் இருக்கும். அதில் நிரந்தர வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும். தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லாம இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்கும். விவசாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இதுவும் இருக்கும். சரி, இத்தனையும் சொல்ட்டாரு. மூலதனம்னா என்னன்னு சொல்ட்டாரு. ஒரு உறவுன்னு சொல்ட்டாரு. ஆரம்ப காலத்தில எப்புட்றா காசு கெடச்சது அவனுக்கு? முதலாளி என்ன சொல்லுவான்? "ஹேய்! நான் அன்னைக்கு வயத்த கட்டி, வாய கட்டி நான் பெருசாக்கிறேன்." எல்லாம் பொய். எவனும் வயத்த கட்டல, எவனும் வாய கட்டல. எல்லாம் சுரண்டப்பட்டது. அடுத்தவங்க விவசாயிகிட்டேருந்து புடுங்கினது. இத வந்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறோம்னாக்க, ஆதி திரட்டல்னு ஒரு பகுதி இருக்கு. அத படிச்சா புரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் ஆச்சு. இத்தனை இயக்கவியல்ல இத்தன முரண்பாடுகளையும் ஒண்ணு ஒண்ணுத்தையும் நான் இப்ப எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆதியிலேருந்து நீங்க எல்லாத்தையும் இது முதலாளித்துவத்தில பொதுவானதா? பொதுவானது இருக்கு. உலகம் ஃபுல்லா முதலாளித்துவம். குறிப்பானதுன்னா இந்தியால எப்படி இருக்கு? சைனால எப்படி இருக்குது? தாய்வான்ல எப்படி இருக்கு? அது குறிப்பானது அந்தந்த நாட்ல அது பண்ணணும். அப்போ ஆனா மிச்சபடி முதலாளித்துவத்தில காரணமும், காரியமும் இருக்கு. எதார்த்தம் இது இதுல இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அதாவது தற்செயலும் அ இருக்குல்ல. அது அது எங்கடா வருது? எதார்த்தமும். இந்த எங்கல்ஸ் ஒரு புக் ஒண்ணு எழுதினாரு. இங்கிலாந்து தொழிலாளர்களின் நிலைமை அந்த போராட்டத்த பத்தி அது தனியா அ ஒரு புக்கே எழுதியிருக்காரு எங்கல்ஸ். அதுல ஒரு உதாரணம் வரும் அந்த மூலதனத்துல. ஒரு முதலாளி இவங்க வந்து குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கெல்லாம் போராடுறாங்க.
கவர்மெண்ட் அந்த இதை பாஸ் பண்ணுது. ஒரு முதலாளி என்ன பண்றான், அந்த குறைந்தபட்ச ஊதியத்த குடுத்துட்டான். எதேர்ச்சையா பண்ணிட்டான். ரைட். அ ஆனா மிச்ச முதலாளிகள்லாம் சேர்ந்து அவனுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. இந்த தொழிலாளி கட்டி போட்டு உதைக்கிறாங்க. இதான் எதார்த்தம். முதலாளித்துவத்தோட எதார்த்தம். அது தற்செயலா நடந்தது. எது? அந்த முதலாளி தற்செயலா குடுத்தான் ஊதிய உயர்வ. இங்க அடி வாங்கினது முதலாளி. இது நம்ம தொழிலாளி. இது எதார்த்தம் முதலாளித்துவத்துல. அப்போ எந்த முரண்பாடும் தப்பிக்கலங்க. சொன்ன முரண்பாடு மார்க்ஸ் சொன்ன இயக்கவியல் இந்த கூறுகள் அத்தன முரண்பாடுகள் பண்ணியிருக்காரு. சரி, இதெல்லாம் என்ன ஆகும்? இதெல்லாம் ஆச்சுனாக்க கடைசியா என்ன? எப்படி சமுதாயம் இந்த உற்பத்தி முறையில ஆதி சமுதாயத்திலேருந்து அடிமை சமுதாயம், அதுவுமே நிலப்பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவத்திலேருந்து முதலாளித்துவம்ங்க. இந்த முதலாளித்துவத்திலேருந்து இந்த சமுதாயத்தில இருக்கக்கூடிய உள் முரண்பாட்டினாலேயே இந்த முதலாளித்துவம் சோசியலிச சமுதாயத்தோடு மாறும். அதற்கு இதுக்கு குழி தோண்ட முதலாளித்துவத்த குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இந்த முதலாளித்துவமே இந்த தொழிலாளிய உருவாக்குது. அப்படின்னு சொல்லி, இது நிலைமறுப்பின் நிலைமறுப்பு. ஸோ, மார்க்ஸோட அந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதமும், வரலாற்று பொருள் முதல்வாதமும் இந்த மூலதனத்தில முதல் வால்யூம்ல அப்பட்டமா விளக்கியிருக்கிறாரு அவரே. இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி தோழர். நன்றி தோழர்களே. தோழர் சுகுமார் வந்து அரை நூற்றாண்டு 50 ஆண்டு காலம் தொழிற்சங்க பண்ணிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து 3 மூலதனத்தின் 3 தொகுதிகளையும் முழுமையா படிச்சு அதை வகுப்பு எடுக்கிற அளவுக்கு அதுல ஆழமா இருக்கிறவங்க. நானும் அவங்களும் பேசின வகையில இயக்கவியல் சிந்தனை முறைய மூலதனம் புத்தகத்துல மார்க்ஸ் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதையே நம்ம ஒரு வகுப்பா பண்ணுவோம் அப்படிங்கிறதுல இது நடந்து முடிந்திருக்கு. இந்த வகையில நான் கூடுதலா இதுல ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறது என்னன்னா, அதாவது 1867ல ஜெர்மன் மொழியில மூலதனத்தை எழுதும்போது அந்த முன்னுரையில நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்ற முன்னுரையில அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொருளாதார உலகத்தினுடைய விதியை மனிதர்களுக்கு புரிய வைப்பதுதான் இந்த புத்தகத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான முறையில சொல்லி முடிச்சுறாங்க. அது ஒரு 6-7 வருஷம் கழிச்சு 2வது ஜெர்மன் புத்தகம், ஜெர்மன் மொழியிலான அந்த புத்தகம் வெளியாகுது. 2வது ஜெர்மன் புத்தகம் அந்த 6-7 வருஷத்துல அந்த புத்தகத்துல அவர் பயன்படுத்திய இயக்கவியல் ஆய்வு முறை சம்பந்தமா வெளியில ஒரு விவாதம் பண்றது. பத்திரிகைகள்ல அத பாராட்டுற மாதிரி, திட்டுற மாதிரி விமர்சனங்கள் வந்து. அப்போ அந்த 2வது ஜெர்மன் பதிப்புக்கு ஒரு முன்னுரை எழுதும்போது அதை இன்னும் ஆழமா லீனமா மார்க்ஸ் வந்து கொண்டு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விமர்சனம் பண்றவருடைய முழுமையான பகுதியை அவர் கொடுக்குறாரு, எடுத்து கையாள்றாரு, மேற்கோளா கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் திரும்பவும் விளக்குறாரு தன்னுடைய ஆய்வுமுறை விளக்கிட்டு. நான் அவரு கெகல் அப்படிங்கிற ஜெர்மானிய பேராசிரியர் அந்த இதை எடுத்து கையாண்டது சம்பந்தமா அதுல சொல்றாரு. அதுல சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கெகல் அவர் தான் டயலக்டிக்ஸை ரொம்ப விரிவா விளக்கி முதல்ல பண்ணாலும் அவர் அதை வந்து கருத்து உலகத்துக்காக செஞ்சாரு, நடைமுறை உலகத்துக்கு செய்யல. அது என்னுடைய ஆய்வு முறை என்பது தலைகீழானது. அதாவது அவரு ஆய்வு முறை தலைகீழானது, அதை நான் நேர திருப்பி வச்சேன். அதாவது அதனால என்னுடைய இது வந்து நேர் எதிரானது அப்படின்னு அந்த முன்னுரையில விளக்குறாரு. விளக்குற அதே நேரத்துல கெகலை யாராவது கூடுதலா மரியாதை குறைய விமர்சனம் பண்ணா அவர் என் குருநாதர் மாதிரி அப்படின்னு அவரு பாதுகாக்க ஓடிடுறார். அதே நேரத்துல தன்னுடைய அணுகுமுறை என்பது எப்படி வந்து தனித்துவமானது அப்படிங்கிறத டீட்டெயிலா விளக்கி அந்த 2வது முன்னுரையினுடைய இதுல மார்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகம் இந்த இயக்கவியல் ஆய்வு முறையில இது சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அந்த இயக்கவியல் முறை சொல்றேன்னு சொல்றாருன்னா,
மனித உடல்ல மனித உடலை முழுமையாவும் பேசலாம். அதனுடைய அடிப்படை யூனிட்டா இருக்கிற ஒரு செல், அது எடுத்தும் பேசலாம். அது ஒரு ஒரு ஆழமான ஆய்வுங்கிறது அந்த செல்லை எடுத்து அதன் வழியாக மனித உடலை புரிந்து கொள்கிற மாதிரி, முதலாளித்துவ பொருளாதாரம் என்ற உடல்ல உற் அதாவது விற்பதற்காக உற்பத்தி செய்யப்படுற ஒரு சரக்கு என்ற அந்த ஒன்றுதான் அந்த உலகத்தின் ஒரு அடிப்படை அழகு, யூனிட் அப்படின்னு சொல்லி, அதனால் நான் இதை விற்பதற்காக எடுக்கப்படுற ஒரு சரக்கை எடுத்து, அதன் ஆய்வு செய்து, ஒட்டுமொத்தமான இந்த முதலாளித்துவ உலகத்தினுடைய ஆ தன்மையை உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த இது வந்து லாபத்துக்காக நடக்கிறது என்பதால், மனிதனுடைய தேவைக்காக நடக்கல. லாபத்துக்காக இந்த உற்பத்தி நடப்பதால், உற்பத்தியான சரக்குகள் ஒருபுறம் இருக்கும், வாங்குற சக்தி மனிதனுக்கு இருக்காது. சரி, வருது. கொஞ்ச அந்த நேரத்துல சூழ்நிலையில முரண்பாடுகளால் இந்த சமூகம் வெடித்து சிதறும். அந்த வெடித்து சிதறி அடுத்த சமூகத்துக்கு அது வழிவிடும். இதுதான் ஆ முரண்பாடுகள், அதாவது எதிர்நிலைகளுடைய போராட்டம். அந்த போராட்டத்துல மேலும் உயர்ந்த இன்னொரு வடிவத்துக்கு இருக்கிற அமைப்பு வழிவிடுவது அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்கம்மா. அரசியல் பொருளாதாரம் பத்தி அதுக்கு முன்னாடி எழுதின விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் எல்லாம் ஒரு சரி, தொழிலாளிக்கு அதுலயும் எப்படியே பிரிச்சு பிரிச்சு பண்ணுமா? ரைட். சரி, தோழர் உங்க சரி, சரி, போன உங்களுடைய மைக் ஆஃப் பண்ணிக்கங்க சரி. தோழர் சுகுமார். அப்படியே. சுகுமார் சரி, சரி. தாராளமா நான் 5:30க்கெல்லாம் எழுந்துருவேன். தோழர் ரைட். சுகுமார் நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. சரி. ஆ, மைக் ஆஃப் பண்ணுங்க மைக்க. நீங்க போன் பேசுறீங்க எனக்கு கேக்குது. மன்னிக்கணும். அந்த இத மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆ, மியூட் பண்ணிக்கங்க. ரைட். அதனால இப்ப அந்த வகையில அவர் வந்து ஒட்டு மொத்தமா எந்த இடத்துல நம்ம வரலாறுல, மனித வரலாறுல நிக்கிறோம். எப்படி ஒரு தொழிலாளி தான் சுரண்டப்படுறோம். ஒரு சரக்க நம்ம உற்பத்தி பண்றோம்னா, அதுல நம்ம உழைப்பு எங்க இருக்கு? அவர் முதலாளியுடைய பங்கு என்ன? ஏன் நம்ம கையில தொடர்ந்து வந்து காசே நிக்க மாட்டேங்குது? இப்ப வேலையில்லா பட்டாளம் அப்படிங்கிறது திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்கு. அவன் கூலிய குறைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது. இப்படின்னு ஒரு தொழிலாளியுடைய வாழ்க்கையில மர்மமா எதெல்லாம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் அவர் வந்து அவுத்து போடுறதுக்கு பயன்படுத்துகிற ஆய்வு முறை என்பது இயக்கவியல் ஆய்வு முறையாக தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. இப்ப இது தெள்ளத் தெளிவாக இருக்கிற இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாத ஆய்வு முறையில, ஆ நீங்க வந்து இயக்கவியல் பொருள் முதல்வாத ஆய்வு முறைங்கிறத ஒரு பெரிய வட்டமாக கருதுனீங்கன்னா, அதுல வரலாற்று பொருள் முதல்வாதம் என்ற சின்ன வட்டமும் அடங்கியிருக்கு. கார்ல் மார்க்ஸினுடைய மூலதனம் புத்தகத்துல அவர் எப்படி ஒரு சரக்கை ஆய்வுக்கு எடுத்து ஒட்டுமொத்த முதலாளித்துவ சமூகத்தை அம்பலப்படுத்தி தான் எப்படி சுரண்டப்படுகிறோம் என்பதை மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இது நிரந்தரமான சமூக அமைப்பு அல்ல. இந்த சமூக அமைப்பு ஒரு அதனுடைய உள் நெருக்கடிகளாலேயே சிதறி இது வந்து மக்களுடைய எழுச்சிகளால இது மேலும் முன்னேற்றமான மேலும் சிறப்பான சமூக அமைப்புகளால் மாற்றம் செய்யப்படும் என்று அந்த இதுல அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதுல நிலை மறுப்புங்கிற விதிய அதாவது ஒரு ஒரு வண்ணத்து பூச்சி கூட்டுப்புழுங்கிற வடிவத்தை நிலை மறுத்து கொஞ்ச காலத்துக்கு அது புழுவா இருந்து அதுக்கப்புறம் சிறகடிச்சு பறக்கிற வண்ணத்து பறவையா மாறுற மாதிரி இந்த இந்த விதிமுறைகளை அதை வந்து அதுல உபயோகப்படுத்தி தான் இந்த அவருடைய விளக்கங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த விளக்கங்களை அமையும் போது இந்த வரலாற்று பொருள் முதல்வாதம் என்ற சின்ன வட்டம் இருக்கு பாருங்க, இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்ற தத்துவத்துக்குள்ள இருக்கிற பெரிய வட்டத்துல இருக்கிற சின்ன வட்டத்துக்குள்ள வரலாற்று பொருள் முதல்வாதம்னு சொல்லும்போது அதுல மக்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. அதுல வந்து தலைவர்கள், கதாநாயகர்கள் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, தீர்மானகரமான பங்கு இருக்கு. அவங்க முன்னோடிகளா இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மக்களுடைய எழுச்சிக்கான தங்களுடைய பங்களிப்பை அதை வேகப்படுத்துவதற்கான இதில் பண்றாங்க. சிலர் பின்வாங்குவதற்கான விஷயங்களையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி
ஒரு தனி மனித முயற்சிகளுடைய முக்கியத்துவத்தை, கடும் உழைப்பை அங்கீகரிக்கிற அதே நேரத்துல மக்கள் தான் தீர்மான சக்திகள். ஒரு பெரும் கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் எழும்போது மிக பெரும் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற புரிதலை எல்லாம் நாம அந்த மூலதனம் புத்தகத்தில் நாம் புரிந்து கொள்கிற அடிப்படையில அதுல இயக்கவியல் ஆய்வு முறையில அவர் பண்ணியிருக்கிறார். இப்ப அதுல வந்து ஜெர்மன் மொழியில அவர் எழுதியிருந்தாலும் அது இங்கிலாந்தை பத்தி பெரிதும் எழுதியிருக்கிறார். அதனால அந்த ஜெர்மன் வாசகரை பத்தி அது என்ன சொல்றாருன்னா அவரு, ஓ, ஜெர்மன்ல வந்து தொழில் வளர்ச்சி குறைவா இருக்கு. அதனால கொடூரங்கள் குறைவா இருக்கு, சுரண்டல் கொடூரங்கள். இங்கிலாந்துல இவ்வளவு கொடூரமா இருக்குதா அப்படின்னு ஜெர்மன்காரங்க அசால்ட்டா நம்ம ஊர் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனை கதை உங்க கதை தான் இது. இன்னும் கொஞ்ச நாள்ல லண்டன் மாதிரி, இங்கிலாந்து மாதிரி ஒரு கொடூரமான சுரண்டலுக்கு நீங்க ஆளாக போறீங்க. அதாவது இன்றைய இங்கிலாந்து என்பது நாளைய ஜெர்மனி தான் சொல்றாரு. இப்ப இந்த உதாரணங்கள் எல்லாம் நாம நாம இந்தியா நாம அதை எப்படி எடுத்துக்கிறது? அது கிட்டத்தட்ட 1867ல சொன்னப்பட்ட அந்த தத்துவ வரிகள் இன்று அவர் சொல்வதற்காக ஆய்வுக்காக எடுத்துக்கப்பட்ட அந்த இங்கிலாந்து அரசியல் பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு உலக பேரரசு என்றதுக்கு வளர்ச்சி அடைந்து திரும்பவும் அது பின்வாங்கி அமெரிக்க பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு உலக இதா வளர்ந்து அதுவும் இப்போது பின்தங்கி திரும்பவும் ஆசியாவுக்கான பொருளாதார முதன்மை இடம் வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல இந்த போக்குகள் எல்லாத்தையும் உள்வாங்கி நாம் எப்படி மூலதனத்தினுடைய ஆய்வு முறையை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு அதாவது அந்த மூலதனத்துல அவர் பயன்படுத்தியிருக்க அந்த இயக்கவியல் ஆய்வு முறையே நமக்கு வந்து மார்க்ஸ் இன்னைக்கு இருந்தா எப்படி புரிஞ்சுப்பாரு அப்படின்னு உதவி செய்கிற வகையில அவர் அதுல பயன்படுத்திக்கிற விதிகள் உதவியா இருக்கு. தோழர் வந்து அத காரணம், காரியம், விதிகள் இது எல்லாத்தையும் ரொம்ப அவருக்கு ஏற்ற வகையில சம்பவங்களை இது பண்ணி அதை அருமையா சொன்னாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு நான் வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல நாங்க வந்து திரும்ப நினைவற்றவங்களுக்கு நாங்க பியூர் சயின்ஸாக இயக்கவியல் ஆய்வு முறை மட்டுமே பேசுவதாக வகுப்புகளையும் ஒரு நூலையோ ஒரு நிகழ்வையோ எடுத்துக்கொண்டு அதன் வழியாக இயக்குவது அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னு 2 வகையாக நடத்தி கொண்டே இருக்கிறேன். அந்த வகையில இது அப்ளைடு சயின்ஸாக நடந்த இந்த வகுப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது என்று கூறி தோழருக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். தோழர் ரவீந்திரன் ஏதாவது பேசுறீங்களா? நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? சிறப்பாக அவர் முன்வைச்சிருக்கிறார் தானே. ஏன்னா நேரமும் கூடுதலாக போன காரணத்தினால நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக அந்த விஷயங்களை முன்வைச்சார். நடைமுறை உதாரணங்களுக்கு ஊடால இலவா புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நிறைவு செய்யலாம்.